இப்போ am I audible? வணக்கம் வணக்கம். அன்பு வணக்கங்கள். ஓகே சூப்பர். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேற்று எடுத்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் இந்த ஒரு வாரம் படிச்சிருப்பீங்க, அதில் ஏதாவது ஜென்ரல் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ண சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம 25, 26, 27 செப்டம்பர் 25, 26, 27 இந்த கிளாஸஸை பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இந்த நாளில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதில் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எடிட்டோரியல்ஸ் வரல. ஏன் வரலன்னா, நம்ம ஆல்ரெடி தெளிவாக வந்து எஸ்சி அதுக்கப்புறம் அவங்களோட டிசிஷன்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம். ஸோ அதே தான் திருப்பி எடிட்டோரியலாக வந்ததுனால, அப்போவே நம்ம பெருசாக பேசிட்டதுனால அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல, ஓகேங்களா? இப்போ நம்ம மற்ற எடிட்டோரியல்ஸ் அதுக்கப்புறமா வந்து மற்ற நியூஸஸ் பார்ப்போம், கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் இட் வில் பி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷார்ட்டர் செஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ஃப்ரீயாக இருங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ம்ஸ் ப்ரூவிங் இன் ஈஸ்ட் சவுத் சைனா சி, ஓகேங்களா? ஸ்டார்ம்ஸ் ப்ரூவிங் இன் ஈஸ்ட் அண்ட் சவுத் சைனா சி. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது இது ஸ்டார்ம்ஸ்னால் வெறும் வந்து இட் இஸ் நாட் அ கிளைமேட்டிக் ஆர் ஜியாகிரபிக்கல் ஈவெண்ட், அதை பற்றி பேசல. பட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இட் இஸ் அ ஜியோபொலிட்டிக்கல் ஈவெண்ட், ஜியோபொலிட்டிக்கல் ஸ்டார்ம்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஈஸ்ட் அண்ட் சவுத் சைனா சி, இதில் யார் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருப்பா? சைனா தான் ப்ராப்ளம். சென்டர் பீஸ் இஸ் சைனா. ஓகே, ஈஸ்டில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் ப்ராப்ளம் வித் சவுத் கொரியா, ஜப்பான். ஸோ இங்கெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இவங்க கூடலாம் அவங்க ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சவுத்தில் சவுத் சைனா சீயில் இருக்கிற எல்லாருக்கூடையும் அவங்க ப்ராப்ளம் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ திஸ் இஸ் தைவான். ஸோ தைவான், அப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மணிலா ஆர் ஃபிலிப்பைன்ஸ், அதுக்கப்புறமா வந்து மலேசியா, ப்ரூனே, இந்தோனேஷியா, அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வியட்நாம், இவங்க கூட எல்லாருக்கூடையும் இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு சவுத் சைனா சி. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கிளைமிங் தேர் ரிசோர்ஸஸ் டில் த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ், ஓகேங்களா, which is given to them by the UN clause. But China what is claiming is till this is the arbitrary line which it draws to itself. This line is called as one second. Okay, okay, this line, this red line இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெட் லைன் தான் வந்து அவங்க வரைஞ்சிக்கிறாங்க. வரைஞ்சி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எழுதுதான்றாங்க. திஸ் லைன் தே ஆர் ட்ராயிங் ஆர்பிட்ரலி, இட் இஸ் கால்ட் அஸ் 9 டேஷ் லைன். 9 டேஷ் லைன், ஓகேங்களா? 9 டேஷ் லைன் ஒன்று வரைஞ்சி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே எனக்கு தான் அப்படின்னுறாங்க. ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது? ஸ்பாட்லே ஐலாண்ட்ஸ் இருக்குது, பார்சல் ஐலாண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸ்பார்சல் இங்கே இருக்குது பாருங்கள். அப்புறமா வந்து ஸ்க்ரால் போகுன்னு ஒரு ஷால் இருக்கும், அது இங்கே இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து நிறைய ஷால்ஸ் இருக்கு உள்ள, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இவங்களுக்கு தான் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் ஃபிலிப்பைன்ஸுக்கும் கொஞ்சம் கிளைம் இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து மலேசியா, ப்ரூனிக்கு கொஞ்சம் கிளைம் இருக்கும், ஓகே? பார்சலில் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமுக்கு கொஞ்சம், லாஹோஸுக்கு கொஞ்சம் கிளைம் இருக்கும். பட் தே ஆர் நாட் ரெடி டு கிவ் திஸ். ஏன் சார் இவ்வளோ இது சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் கால்ட் அஸ் தைவான் ஸ்ட்ரெயிட். தைவான் ஸ்ட்ரெயிட் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட தைவானியே அவங்க கிளைம் பண்ணுறாங்க, இது தனி நாடுன்னு அவங்க நினைக்கிறாங்க தைவானீஸ். பட் தே ஆர் கிளைமிங் திஸ் இஸ் தேர் டெரிட்டோரியல் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தேர் டெரிட்டரி. ஸோ இவ்வளவும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டென்ஷியல் ஆஃப் சவுத் சைனா சி அவ்வளோ அதிகம். பொட்டென்ஷியல் ஆஃப் சவுத் சைனா சி, South China Sea. First of all, this has huge reserves of oil and natural gas. The South China Sea region, அதுக்கப்புறம் East China Sea region, இது ரெண்டுமே வந்து they have huge unexplored potential of oil and natural gas, first of all.
செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is with respect to the maritime trade. கிட்டத்தட்ட 6.7 trillion டன்ஸோ ஏதோ சொல்கிறாங்க, டன்ஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ், அதுக்கப்புறமா வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆயில்ஸ்லாம் வந்து இது வழியாக தான் பாஸ் ஆகுதான், மற்ற கண்ட்ரீஸுக்கு போதான். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா there is a potential with respect to it. For example, see, this is Taiwan Strait, which is an important choke point. ஓகேங்களா? And then it is also having undersea cables. Global digital economy க்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் undersea cables. ஓகேங்களா? undersea cables. Next வந்து 10 billion barrels of petroleum வந்து கிராஸ் ஆகுது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் huge reserves, vast reserves of oil and natural gas. இதெல்லாம் இருக்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் சைனா சீக்கும் சரி, இது ஈஸ்ட்டுக்கும் சரி ரொம்ப பெரிய போட்டி நிலவுது. ஈஸ்ட்டில் வந்து எது கூட போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is one important island which Japan and China is claiming for themselves. சைனா என்ன சொல்கிறாங்க, அந்த ஐலாண்டு பேர் வந்து சென்காக்கு ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. சாரி, சைனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயோயு ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. issued in the declare South China Sea Islands and Diaoyu Islands are Diaoyu அப்படின்னு சொல்கிறாங்க. சென்காக்கு அப்படின்னு வந்து யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் சொல்கிறாங்க. ஓகே, தே ஆர் கிளைமிங் தெம். அவங்கக்கிட்ட தான் இப்போ அந்த டெரிட்டோரியல் இது இருக்குது, இப்போதைக்கு பொசிஷன் அவங்கக்கிட்ட தான் இருக்குது, ஜப்பான் கிட்ட தான் இருக்குது. பட் சைனா இஸ் கிளைமிங் தட் ஐலாண்ட் ஆஸ் தெம் செல்ஃப் ஃபார் தெம். எப்படி வந்து இங்கே சவுத் டிபெட் அப்படின்னு வந்து அருணாச்சல் பிரதேசை கிளைம் பண்ணுறாங்களோ அங்கே அதே மாதிரியே வந்து சென்காக்கு டயோயு ஐலாண்ட் டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐலாண்டையும் அவங்க தான் கிளைம் பண்ணுறாங்க சவுத் சைனா சீல. பார்சல் ஐலாண்ட்ஸ்லேருந்து, ஸ்பாட்லே ஐலாண்ட்ஸ்லேருந்து, ஸ்கால்ப்ரோக்லேருந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஃபிலிப்பைன்ஸ் கூட நிறைய சண்டை போட்டாங்க. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு என்னென்ன ஐலாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஷோல்ஸ் கூட அவங்க வந்து சண்டை போட்டாங்க. ஓகே, ஸோ அது இங்கே இருக்கும், பட் இப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, தாமஸ் ஷால் அண்ட் சபினா ஷால், இதெல்லாம் ஃபிலிம்ஸில் கேட்பாங்க. தாமஸ் ஷால், செகண்ட் தாமஸ் ஷால் அண்ட் தென் சபினா ஷால், இங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் இஸ் அக்ரெசிவ்லி டூயிங் திஸ், வெகமெண்ட்லி ட்ரையிங் டு டூ திஸ். ஸோ அவங்க இதில் என்னென்னலாம் டெக்னிக்ஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் they are increasing their infrastructural activities, military infrastructural activities. அதுவும் இன்ஸ்டாலிங் military ஐலாண்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து choke பாயிண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், military டைப்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. செகண்ட் வந்து ஹராசிங் த ஷிப்ஸு, அது போகிற வழியில் இருக்கக்கூடிய ஷிப்பெல்லாம் வந்து ஹராஸ் பண்ணுறது. ஹராஸ்னால் என்ன பண்ணுறாங்க, போட்டு லைட்டாக வந்து உரசிட்டு போகிறது, அதுக்கப்புறமா வந்து பயம் பொறுத்துறது, இடிக்கிற மாதிரி வந்து பயம் பொறுத்துறது, அதுக்கப்புறமா வந்து நேவி கமாண்டர்ஸ் யாராவது இருக்காங்க, மீனவர்கள் யாராவது இருக்காங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிறது. ஸோ லைக் தட் தே ஆர் ஹராசிங் தம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை தான் வந்து செகண்ட் தாமஸ் ஷோலையும் சபினா ஷோலையும் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. திஸ் டாக்டிக்ஸ், இந்த டாக்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டாக்டிக்ஸ் இன்க்ளூடிங் த டேஞ்சரஸ் அண்ட் அக்ரெசிவ் மேனுவர்ஸ் அட் சி விச் இஸ் அரசிங் த ரீசப்ளை மிஷன்ஸ், ரேமிங் வெஹிக்கல், ரேமிங் பண்ணுறது, ரேம்னா அடிக்கிறது, இடித்து அதுக்கப்புறம் கொலிஷன்ஸ் நடத்துறது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே ஜோன் ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவும் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மெயின்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டேர்ம்ஸை. ஸோ கிரே ஜோன் ஆப்ரேஷன். ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வார் நம்மளால் இது பண்ண முடியாது. அந்த ஓப்பன் வாரை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருந்தால் அந்த ஸ்டேஜ் தான் இந்த கிரே ஜோன் ஆப்ரேஷன். கிரே ஜோன் இது வந்து வார்னும் சொல்ல முடியாது, இல்லை இவங்க வந்து கம்முன்னு இருக்காங்கன்னு நம்மளால் சொல்ல முடியல, நடுவில் இருக்கா, ஒயிட்டும் கிடையாது பிளாக்கும் கிடையாது, அதனால் கிரே ஜோன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களும் சும்மா இல்லை. ஓகேங்களா? மற்ற ரெஸ்பான்சிபிள் ரீஜனல் பவர்ஸுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ பில்டிங் தேர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா
with respect to example, with respect to Japan, Japan wants to double their defense expenditure by 2027. They want to double their defense expenditure because of the aggressive attitude of the China. அதுதான் காரணம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பிலிப்பைன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்தியா கிட்ட they have bought BrahMos missile. They are restocking their missile ecosystem for deterrence purpose only. BrahMos missile, அதுக்கப்புறமா வந்து ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் அதை வந்து அவங்க அக்வயர் பண்ணுறாங்க. ஏன்னா இது பண்ணக்கூடாது அப்படி அர்னஸ் பண்ணக்கூடாது அராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் த ரீஜனல் கண்ட்ரீஸ் ஆர் டூயிங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் டிப்ளமசி அப்படின்றாங்க. பப்ளிக் டிப்ளமசி, ஸோ இந்த வார்த்தை அது என்ன சார்? டிப்ளாயிங் டூல்ஸ் சச் அஸ் பப்ளிக் டிப்ளமசினா என்னென்னா, இப்போ அராஸ் பண்ணுற ஆஃபீஸர், சைனீஸ் ஆஃபீஸர் அராஸ் பண்ணுறாரு, வீடியோ எடுத்து வச்சுக்கிறது, வீடியோ எடுத்து நெட்டில் சோஷியல் மீடியாவில் போகிறது, எப்படி வந்து அராஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா வந்து இவங்க அராஸ் பண்ணுறாங்கன்னு வெறும்னா சொன்னால் மக்களுக்கு புரியாது. பட் இதே வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போடும்போது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக இருக்கணும், அது ஒரு ப்ரொபகண்டாவாக வரும். சைனா வந்து அக்ரஸிவாக இருக்காங்கங்கிறது மக்களுக்கு இன்னும் கண்கூடாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் டிப்ளமசி. they are using these tools. ஓகே, ஸோ ரிலீஸிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னலிஸ்ட்டை கூடவே கூட்டிகிட்டு போகிறது, எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ தே வில் பி அ ஹை விட்னஸ். அவங்க வந்து நல்லா அந்த இதில் எழுதுவாங்க, நியூயார்க் டைம்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எதுனா இருக்கட்டும், அதில் எழுதுவாங்க. ஸோ மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது, வேர்ல்டுக்கு தெரியப்படுத்துகிறாங்க அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் த சைனாவை. ஏன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. பட் இந்த மாதிரி வந்து ஒரு நியூட்ரலான ஒரு இது வந்து சொல்லும்போது இன்னும் நமக்கு வந்து பரவும், ஓ சைனா இப்படி தான் பண்ணுறாங்கன்னு எக்ஸாக்டாக நம்மளால் பின் பாயிண்ட் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, அண்ட் தென் அகெயின் தே ஆர் ஆல்சோ ஸ்ட்ரென்தனிங் தேர் ரிலேஷன்ஷிப். பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், சவுத் கொரியாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து தே ஆர் மேக்கிங் அன் இன்ட்ரெஸ்டிங் டீம் கால்ட் அ ஸ்குவாட். SQUAD, ஸ்குவாட். Okay, they are increasing, this is dubbed as squad because they are increasing their domains such as base access, training, joint exercises, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸ்குவாடுன்னு மாற்றுறாங்க. ஸ்குவாடு நம்ம எஸ் போட்டு ஸ்குவாட் ஆக்குறாங்க அவங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சில வார்த்தைங்க உங்களுக்கு தெரியணும். தட்ஸ் ஆல். அப்புறமா வந்து பொட்டென்ஷியல் ஆஃப் சவுத் சைனா சி என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறமா அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் சைனானா என்னென்ன சொல்லலாங்கிறது உங்களுக்கு புரியணும். அதுக்கப்புறம் ரீஜனல் பவர்ஸ் எப்படி அவங்கள கவுண்டர் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியணும். திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டேக் திஸ் ஃப்ரம் த ஆர்டிகல். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மறுபடியும் அதே சைனா தான். ஓகே, சைனாக்காரனுங்க அட்டுலையும் தாங்க முடியல, நம்ம டெய்லி படிக்க வேண்டியதாக இருக்குது அவங்கள. ஓகே, சைனாஸ் வாரிங் ஷாட்ஸ் வித் மினரல்ஸ் தட் ரன் த வேர்ல்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் கிளியர் பண்ணிடுறேன். தைவான் ஸ்ட்ரெயிட் ஓல்ட் நேம் இம்பார்ட்டண்ட்டானா இல்லைம்மா, அது பெருசாக இம்பார்ட்டன்ட். ஷால்னா வந்து அது ஒரு ஐலாண்டு ஃபார்மேஷன், அவ்வளோதான். ஓகேங்களா, மணல் திட்டு தான் ஷால். ஓகே, ஷோல். சார், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆக்ஷன் எடுக்கலாமே, சைனா மேலே எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடலாமே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து எதுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரஷனுக்கு தான் வருவாங்க. ஓகேங்களா, அதனால தான் சைனா வந்து அக்ரஷன் பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சைனாவோ யூஎஸோ இவங்க யாருமே வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் வந்து அவங்க மெம்பராக இருக்க மாட்டாங்க பெருசாக. ஓகேங்களா, அவங்களுக்கு தெரியும் நம்ம அக்ரெஷன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாதனால அந்த இதுக்கு அவங்களுக்கு பொருந்தாது ஆக்சுவலி. ஓகே, ஸோ இதெல்லாம் நிறைய இன்டர்நேஷ்னல் கான்சிக்வன்ஸ் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, நேஷ்னல் செக்யூரிட்டி, நேற்று சொன்னேன்ல, நேஷ்னல் செக்யூரிட்டி இஸ் வாட்? இட் இஸ் நத்திங் பட் ஃப்ளெக்ஸிங் யுவர் மசில்ஸ். தட் இஸ் ட்ரையிங் டு ப்ரொடெக்ட் யுவர் இன்டெக்ரல் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவர்னிட்டி. அது மட்டும் இல்லை, எக்கனாமிக் சூப்பர் பவராக நீங்கள் மாறணும். நீங்கள் எக்கனாமிக் சூப்பர் பவராக மாறும் பொழுது மற்றவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியாது. இவ்வளோ தான். பவர் எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு இருக்குங்க, இது ஒரு எத்திக்கல் டைமென்ஷன் தான் இந்த பாயிண்ட். உங்களுக்கு எதுக்கு பவர் தேவை? டு அப்லிஃப்ட் த வல்னரபிளா, இல்லைனா டு
டவுன்கிரேட் த வல்னரபிளா? இந்த ரெண்டே விஷயம் தான். இந்த ரெண்டுத்துக்காக தான் ஒருத்தருக்கு பவர் தேவைப்படுது. டு பூஸ்ட் இஸ் ஈகோ, இஸ் ஆர் ஹர் ஈகோ. அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து அடக்கிறதுக்கு, எளிய மனிதர்களை அடக்கிறதுக்கு பவர் தேவை. இதே கண்ட்ரி வைஸ் போங்க, ஒரு பெரிய கண்ட்ரி இன்னொரு சின்ன கண்ட்ரியை அடக்கிறதுக்கு அவங்களுக்கு பவர் தேவைப்படுது. அந்த பவர் எதன் மூலமாக அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க? எக்கனாமிக்கலாக தான் எடுக்க முடியும். எக்கனாமிக்காக தான் அவங்க பவர் அடைகிறாங்க. எக்கனாமிக்காக பவர் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக their defense will become stronger, their other things will become stronger, their confidence will go up. எல்லாருமே வந்து அவங்கள வந்து செக்யூரிட்டிக்கும் ரீஜனல் ஃபோர்ஸஸுக்கும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதே வந்து இன்னொரு சைடில் வந்து there is another important power which is called as soft power, that is India is doing. ஓகேங்களா? இந்தியா இப்போ எளிய மனிதர்களை உயர்த்துறதுக்காக அந்த பவரை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? we are not harassing any country. ஓகேங்களா? நம்ம யார்கிட்டையும் வந்து எந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டும் ஈடுபடுறது கிடையாது. we are only protecting our territorial integrity from the countries which are harassing. You need to be strong, not to bully others, but to protect yourself from bullying. இதுதான் அங்கே அடிப்படையான விஷயம். இதுதான் இந்தியா பண்ணுது. அது இல்லாமல் மற்ற ரீஜனல் கண்ட்ரிஸையும் அவங்க கூடவே சேர்ந்து வளர்க்குறதுக்கு இந்தியா பாடுபடுது. எக்ஸாம்பிள், ஸ்ரீலங்காவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அன்கண்டிஷ்னலாக நிறைய உதவிகள் செஞ்சுருக்கோம். $4.5 billion we have given to Sri Lanka when they are in crisis. This is how we are helping. For this only we need power. கண்ட்ரி வைஸும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் தனி மனுஷனாகவும் சரி, தனி மனுஷனாக இருக்கிறதுக்கு பவர் எதுக்கு தேவைப்படுது? எளிய மக்களை அவங்களுடைய வாழ்வியலிருந்து உயர்த்துறதுக்காக தான் அந்த பவர் தேவைப்படும். நீங்களே நாளை பின்ன வந்து இது கலெக்டர்ஸாக ஆகும் பொழுது, ஐஏஎஸ்ஸாக ஆகும்போது இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பிகாஸ் யுவர் சைன் வில் சேஞ்ச் மெனி ஃபார்ச்சூன்ஸ். நிறைய பேரோட தலையெழுத்தை மாற்றுறதுக்கு உங்களுக்கு உங்களோட கையெழுத்து யூஸ் ஆகும். ஓகே, the power of the ink is very very much more greater. ஓகேங்களா? ஸோ திங்க் அபவுட் இட். ஓகே, கொஞ்சம் உங்களோட பவரை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதுக்கு வந்துடும். சைனாஸ் வார்னிங் ஷாட்ஸ் வித் மினரல்ஸ் தட் ரன் த வேர்ல்டு. சைனாவோட வார்னிங் ஷாட்ஸ் என்ன சார் அப்படின்னா, ஆகஸ்ட் 15 என்ன பண்ணுறாங்க சைனா? they are announcing their decision to restrict the export of antimony. ஓகே, ஆன்டிமனின்னு ஒரு மினரல் இருக்குது. இங்கே நிறைய மினரல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. கிராஃபைட் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஹை கிரேட் கிராஃபைட், லோ கிரேட் கிராஃபைட், இந்த மாதிரி வந்து கோபால்ட்டு, நிக்கல், இந்த மாதிரி நிறைய கிராஃபைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இண்டஸ்ட்ரியல் ஃபங்க்ஷன்ஸும் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் அதை வந்து ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யூ கேன் ரீட் இட். இந்த ஆர்டிக்கலில் வந்த மினரல்ஸ் பற்றி இது எல்லாமே கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தான். ஓகே, ஸோ ஆன்டிமனி, கேலியம், ஜெர்மானியம். ஓகே, கேலியம்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் சோலார் செல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சிப்ஸ், கேலியம் அண்ட் ஜெர்மானியம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மினரல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கான யூசஸும் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து தனியாக எடுத்து உங்களுக்கு டேப்லர் காலமாக கொடுத்துருக்கேன். இதை ஒரு வாட்டி படிச்சிருங்க. ஓகே, உங்களுக்கு இதுக்கு யூஸ் ஆகும், ஃபிலிம்ஸில் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதோட சோர்சஸ் என்னன்னு பாருங்கள். எல்லாமே மேக்ஸிமம் 60% ஆஃப் த ப்ரொடக்ஷன் அண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன் எல்லாமே இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சைனா. பட் அதோடைய நேச்சுரல் ரிசோர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். எந்தெந்த கண்ட்ரீஸில் இதோட மேக்ஸிமம், ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், கோபால்ட் ரொம்ப முக்கியம். கோபால்ட் ஆல்ரெடி கேட்டுட்டான். டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் தான் வந்து அதோடைய இது இருக்குது, 70% இருக்குது. பட் த ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த காங்கோலேயே இட் இஸ் கலெக்டட் பை சைனா. ஓகே, அதுக்கப்புறமா வந்து காப்பர், நிக்கல். ஓகே, காப்பர், நிக்கல், லித்தியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் த ரெனியூபிள் எனர்ஜி. நம்ம வந்து ஸ்டோரேஜுக்காக நம்ம வந்து ரெனியூபிள் எனர்ஜி இம்பார்ட்டன்ஸாக நினைக்கிறோம்ல. ஸோ அதனால் லித்தியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோ பாருங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நான் அவங்களே கொடுத்துருக்காங்க, பேட்டரி டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்களோட இண்டஸ்ட்ரியல் யூசஸ் படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ லித்தியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இருக்கிறது வந்து கேலியம், ஜெர்மானியம். ஆன்டிமனி இப்போ இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆன்டிமனி இஸ் ஸ்ட்ராட்டஜிக் செக்டாரில் யூஸ் ஆகும். ஆன்டிமனி டிஃபென்ஸ், மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் பண்ணுறதுக்கு ஆன்டிமனி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
and that is blocked by China. ஓகேங்களா, they are blocked by China for in the sense of national security அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they are blocking it. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை செயின் செக்மெண்ட். இந்த சப்ளை செயின் செக்மெண்ட் the downstreaming, upstreaming, downstreaming. upstreaming downstreamingனா என்னென்னா, அப்ஸ்ட்ரீமிங்கிறது ப்ரொடக்ஷனை பொறுத்து இருக்குது. மைனிங்காக இருக்கட்டும், அப்புறமா வந்து இப்போ ஒரு விஷயம், இப்போ மினரல் அப்படின்னா மைனிங் பண்ணுறதுலேருந்து கலெக்ஷன் பண்ணுறதுலேருந்து அது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ரீமிங். டவுன் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க, மிட் ஸ்ட்ரீமிங். டவுன் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன், அதுதான் வந்து டவுன் ஸ்ட்ரீமிங், டவுன் ஸ்ட்ரீமிங்கில் வரும். ஸோ இது எல்லாமே இட் இஸ் தீஸ் ஆல் செக்டார்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை மோர் தேன் 60%, கண்ட்ரோல்டு அண்ட் கன்சியூம்டு. அப்போது the China is enjoying near monopoly and monopsony. மோனோபோலினா என்னது, there is only one செல்லர்னு அர்த்தம். மோனோப்சோனி அப்படிங்கிறது என்னது, இருக்கிற எல்லா பையர்கிட்ட இருந்தும் அவன் தான் நிறைய வாங்கிக்கிறான்னு அர்த்தம். அதான் மோனோப்சோனி, there is only one buyer among all the sellers. மெஜாரிட்டி அவன் தான் வாங்கிக்கிறான், அதான் மோனோப்சோனி. ஸோ these two are done by China. ஸோ இதை எதுக்காக பண்ணுறாங்க, டு வெப்பனைஸ் த கிரிட்டிக்கல் மினரல்ஸ். வெப்பனைசேஷன் ஆஃப் த கிரிட்டிக்கல் மினரல்ஸ், இதுதான் அவங்களோட எய்ம். வெப்பனைஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, they want to reduce the problems of decoupling, de-risking. decoupling, de-riskingனா என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைனா வந்து it is enjoying near monopoly in critical minerals first of all, and they are controlling the supply chain architecture. supply chain architecture na enadhu, இந்த டவுன் ஸ்ட்ரீமிங் அப் ஸ்ட்ரீமிங் தான், தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் கிடையாது. அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து ஃபார்ம் டு ஃபோக்குன்னு சொல்லுவாங்க, ஃபார்ம் டு பிளேட்டுன்னு சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர் டேர்மில். ஒரு பொருளை, ஒரு ஃபுட்டை விளைய வைக்கிறதுலேருந்து அதை அறுவடை பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணி அந்த மார்க்கெட்லேருந்து திருப்பி உங்கள் வீட்டுக்கு வந்து அதை சமைச்சு உங்கள் பிளேட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுதான் சப்ளை செயின். ஓகேங்களா, இந்த சப்ளை செயின் முழுக்க கண்ட்ரோல், இந்த சப்ளை செயின் ஈஸியாக போகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு என்ஷூர் த லாஜிஸ்டிக்ஸ். ஏற்றுமதி இறக்குமதி அந்த கொள்கை லாஜிஸ்டிக்ஸ். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை சைனா. எல்லாத்தையுமே வந்து சைனா கண்ட்ரோல் பண்ணுறான். ஓகேங்களா, அப்போது இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ சைனாக்கிட்டே நம்ம ஃபுல்லாக டிபெண்ட் ஆகிட்டோன்னா இன் ஃபியூச்சர் தே வில் வெப்பனைஸ் திஸ். இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதை தான் பண்ணிட்டுருக்காங்க. they are blocking antimony. already in Japan 2010ல வந்து they have blocked something for Japan. ஜப்பானுக்கு லித்தியம் ரிசர்வ்ஸ் வந்து கொடுக்காம வந்து பிளாக் பண்ணுறாங்க. ஸோ they have their history. ஸோ கண்ட்ரிஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை அன்ஃபார்ச்சுனேட்லி they are only having these supplies. அவன் பிடிச்சிட்டான், சைனா வந்து பிடிச்சிட்டான். எப்படி வந்து யூஎஸ் வந்து ஆயில் மார்க்கெட்டை வந்து 20th சென்ச்சுரியில் பிடிச்சாங்களோ, ஓகேங்களா, அதே மாதிரி சைனா தே ஹவ் அக்யூர்டு த மார்க்கெட் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. அதனால தான் ஆஃப்ரிக்கா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ட்ரீஸாக இருக்குது. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் தான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குது, சைனாலேயும் இருக்குது நிறைய ரிசர்வ்ஸ். அதனால தான் சைனா ஆஃப்ரிக்கா ஃபோரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே சைனா வந்து இட் இஸ் கோயிங் டு வெப்பனைஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு டீகப்பிள் அண்ட் de-risk our economy from Chinese economy. We should not depend on the Chinese economy for the import of critical minerals. அவங்க கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், we have to form our own supply chain infrastructure. we have to form our own supply chain. நம்மளோட எக்ஸ்ப்ளோரேஷன் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த கண்ட்ரிஸ் கூட நம்ம ஒரு பெட்டர் டீல் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸை நம்ம ஒழுங்காக ரீசைக்கிள் பண்ணணும். இப்படிங்கிற அந்த ஆர்கிடெக்சர் இதை வந்து அதுக்கப்புறமா வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க கண்ட்ரிஸ். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கோயிங் டு
ரிஸ்க் அண்ட் டீகப்பிள். ஆனால் இதை பண்ண விட்டுறக்கூடாதுன்னு சைனா திருப்பி வந்து வேறு வேலைகள்லாம் பண்ணுறாங்க ஆன் தேர் பார்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணுறது, இன்னும் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்னும் அக்ரெசிவ்லி தே ஆர் இன்வெஸ்டிங் இன் அதர் கண்ட்ரீஸ் விச் தே ஹாவ் பொட்டென்ஷியல் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஓகே, அப்படி பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா US has launched one mission which is called as Mineral Security Finance Network. Minerals Security Finance Network. Minerals Security Finance Network. இதில் ரீசெண்டாக இந்தியா has joined. Mineral Security Finance இதில் ரீசெண்டாக இந்தியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க to strengthen and secure the critical mineral supply. And Indian government in its budget 2024 has announced critical mineral mission. Critical mineral mission na என்னது, we have to increase the exploration potential of our own country. அதுக்கு என்ன பண்ணுறோம், we have amended the minerals and mines and minerals act. அதை அமெண்ட் பண்ணியிருக்கோம். அமெண்ட் பண்ணி என்ன பண்ணுறோம், நிறைய மினரல்ஸ் இருக்குது ஓகேங்களா, கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதெல்லாமே வந்து ஸ்டேட் ஒன்லி ஷுட் எக்ஸ்ப்ளோருங்கிற அந்த ப்ரொவிஷன் இருக்குது. ஒரு 6 மினரல்ஸை ப்ரைவேட் செக்டரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு மாற்றி அமைக்கிறோம். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங், ஈஸ் ஆஃப் ஃபைண்டிங் த மினரல்ஸ், பூலிங் இன் த ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் த மினரல் செக்டார். ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் இதில். இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ரீசைக்ளிங் கெப்பாசிட்டியை நம்ம வளர்க்குறோம் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் மூலமாக ரீசைக்ளிங் கெப்பாசிட்டியை வளர்க்குறோம். தேர்ட் என்ன பண்ணுறோம், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பொட்டென்ஷியலையும் சப்ளை செயினையும் நம்ம சரி பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கபில் அப்படிங்கிற ஒரு செக்டாரை, பப்ளிக் செக்டாரை நம்ம உருவாக்குறோம். KABIL, கபில். ஓகேங்களா, இது நம்ம நாடு எடுத்த முயற்சி. US லெட் இந்த மாதிரியான ஒரு முயற்சி, மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப், இதுலேயும் we are மெம்பர். ஓகேங்களா, அதில் 17 ரேர் எர்த் மினரல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are going to focus on the supply chain of this minerals. கோபால்ட், நிக்கல், லித்தியம் எல்லாம் அதே தான் வரும், கோபால்ட், நிக்கல், லித்தியம். பிகாஸ் ரொம்ப நல்லா அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. See, in the 20th century, it was dominated by, the energy was dominated by oil and natural gas, mainly oil and coal. This released what? Carbon dioxide, greenhouse gas emission. So because of it, global warming. So to reduce this global warming, reduce பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், global warming, because global warming is now becoming global boiling. global boiling ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து UN செக்ரட்டரி ஜெனரல் சொல்றாரு. ஓகேங்களா, அப்போ இதை கம்மி பண்ணணும்னா what we have to do, we have to invest in the renewable energy sector. இந்த renewable energy sectorனா என்னது, it is nothing but solar, wind, இந்த மாதிரியான இயற்கையோட பவரை யூஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய எனர்ஜி. பட் இதில் ப்ராப்ளம் என்னது, இந்த renewable எனர்ஜியில் it is not predictable. அப்போ ப்ரிடிக்டபிலிட்டிக்கு என்ன பண்ணணும், இது நிறைய எப்போ வருதோ அப்போவே உருவாக்கி அந்த எனர்ஜியை உருவாக்கி we have to store. அப்போ இந்த ஸ்டோரேஜுக்கு என்ன தேவை, we need battery. இந்த பேட்டரி உருவாக்குறதுக்கு என்ன தேவை, we need critical minerals. எங்கே வந்து நிற்குது பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லித்தியம், கோபால்ட் இதெல்லாம் எதுக்காக இம்பார்ட்டன்ட்டு இப்போ நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இதனால தான் நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த சோலார் பொட்டென்ஷியலை இது பண்ணுறதுக்கே we need சோலார் ஃபேப்ரிக்ஸ், போட்டோவோல்டிக் செல்ஸ், அதுக்குமே கிரிட்டிக்கல் எனர்ஜி தேவை, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தேவை. இது இல்லாமல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி இருக்குது ஃபார் அவர் நேஷ்னல் செக்யூரிட்டி. ஸோ இதனால தான் இதை கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ன்னு சொல்கிறோம்.
சிலதை வந்து ரேர் எர்த் மினரல்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா எர்த்லேயே அது ரேர் தான். கிரிட்டிக்கல் வேறு, ரேர் வேறு. ஸோ இட் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் அவர் நேஷனல் செக்யூரிட்டி, இட் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் அவர் எனர்ஜி செக்யூரிட்டி. அதனால் கிரிட்டிக்கல். ரேருங்கிறது ஆல்ரெடி ரேராக இருக்குது, அதனால் அது ரேர் எர்த் மினரல்ஸ். ஓகே. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are trying to enforce this. And members யார் யார் இருக்காங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are some 14 plus EU இருக்காங்க. 14 members, 14 countries plus EU. இவங்க மெம்பர்ஸாக இருக்காங்க. It is a US led initiative. இதை பிலிம்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் இதையும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நான் சொல்ல இது எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 6-7 மாதம் கழிச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிடிக்டபிள் லிஸ்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அதுலேருந்து எல்லாமே வரும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் யூ கேன் ஃபோக்கஸ் அண்ட் ரிவைஸ் இட். ஓகேங்களா? மோர் கேர்ஃபுல்லி யூ கேன் ரிவைஸ் தோஸ் டாபிக்ஸ். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு இந்தியா இஸ் இண்டக்டட் இன் 2023, அதுவும் உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ மற்றது எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஏஷியன் கண்ட்ரிஸ் எது இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது சார் 14 கண்ட்ரியும் நான் எப்படி சார் படிக்கிறது, எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, எதெல்லாம் கேட்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நான் என்ன பண்ணுவேன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இந்தியா இருக்குது அப்படின்னா, சைனா இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ சைனா இல்லை. அப்போ சைனான்னு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக கேட்பான். ஏன்னா அவன் வந்து உங்களுடைய அந்த மெமரி ராட்டிங் கெப்பாசிட்டியை வந்து செக் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க யூபிஎஸ்சியுடைய கேள்வியோட நோக்கம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுதாங்கிறது தான். இது எதுக்காக உருவாக்கப்பட்டது? சைனாவுடைய அந்த டீகப்ளிங் டீரிஸ்கிங்காக உருவாக்கப்பட்டது. அப்போது இதில் சைனா வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது உங்களுக்கு தெரியுதாங்கிறத அவன் செக்கே பண்ணுவான். இந்த விஷயம் தெரியுதா அப்படின்ட்டு. அப்போ இதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த மெத்தட் நான் சொல்கிறேன். அப்போ சைனா இருக்கான்னு பார்ப்பேன், அப்புறம் பாகிஸ்தான் இருக்கான்னு பார்ப்பேன். இதெல்லாம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் மைண்டுக்குள்ளே. ஓ அதெல்லாம் இல்லை. அப்புறம் நம்மளோட நெய்பர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்பேன். இருந்தாங்கன்னா அவங்கள மட்டும், இல்லைனா நெய்பர்ஸ் யாரும் இல்லை அப்படின்றதையும் அதையும் அடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஏஷியாவில் யார் இருக்காங்கன்னு பார்ப்பேன். ஏஷியாவில் ஜப்பானும் இருக்குது, சவுத் கொரியாவும் இருக்குது. ஓகேங்களா? வேறு யாரும் கிடையாது. ஓகேங்களா? வேறு யாரும் இல்லை. ஏஷியாவில் ஜப்பான், சவுத் கொரியா இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். நான் பெருசாக வேறு எதுவும் கண்டுக்க மாட்டேன். ஓகே, விட்டுருவேன். இதில் பார்த்தீங்கன்னா லித்தியம் பொறுத்த வரைக்கும், லித்தியம் ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ரிசர்வ்ஸ் இருக்குது, லித்தியம் யுரேனியம் ரிசர்வ்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அவன் வந்திருக்கலாம் போல இருக்குது. மற்றதெல்லாம் பெருசாக நான் யோசிக்க மாட்டேன். ஓகே, EU இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். இப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதில் மேண்டேட் என்ன? டு கேட்டலைஸ் த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் மினரல் சப்ளை செயின் குளோபலி. அப்போ அவங்க என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஒரு 4 இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் இனிஷியேட்டிவ்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. விச் இஸ் டைவர்சிஃபைங் அண்ட் ஸ்டெபிலைசிங் த குளோபல் சப்ளை செயின், இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து என்விரான்மெண்டல் ரீசைக்கிளிங் செக்டார்ஸையும் வந்து அவங்க வந்து கரெக்டாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் தே ஆர் மேனேஜிங் அண்ட் என்கரேஜிங் த கிரிட்டிக்கல் மினரல் செக்டர். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ரிமெம்பர். ஸோ சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் தேர் இன்டிமிடேட்டிங் பிஹேவியர் ஃப்ரம் ரெஸ்ட்ரிக்டிங் த ஆன்டிமனி டு மெனி அதர் இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஓகேங்களா? மெனி இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸை அவங்க அப்படி தான் வந்து தே ஆர் இன்டிமிடேட்டிங். அப்போது இந்தியாவோட வல்னரபிலிட்டி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இந்தியாவோட வல்னரபிலிட்டி லைக் குவாட் கண்ட்ரீஸ் ஆஸ்திரேலியா, ஜப்பான், US, இந்தியா ஆல்சோ ரிமைன்ஸ் வல்னரபிள் டியூ டு தேர் ஸ்ட்ராட்டஜிக் டிபெண்டன்ஸ் ஆன் சைனா. சைனாவில் அவங்க டிபெண்ட்டாக இருக்காங்க. அதனால தான் நம்ம அவசரமாக போயிட்டு கிரிட்டிக்கல் மினரல் மிஷனையும் போடுறோம், அதே மாதிரி இங்கேயுமே வந்து சைன் பண்ணுறோம். ஓகேங்களா? நியூ டெல்லி இஸ் ஹெவிலி டிபெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ் லைக் லித்தியம், நிக்கல் ஃபார் தேர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? திஸ் எபிசோட்ஸ்
இந்த மாதிரி வந்து ஆன்டிமோனி எல்லாம் வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இட் இஸ் அ வேக்கப் கால் அண்ட் ப்ரிகாஷனரி கிளாக். ஸோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம வி ஹேவ் டு டைவர்சிஃபை அண்ட் டீரிஸ்க் அண்ட் டீகப்புள் அவர் எக்கனாமி ஃப்ரம் சைனீஸ் எக்கனாமி. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரெஸ்ட்ரிக்டிங் த ஆக்சஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸ் இஸ் அ கிளாசிக் ஸ்ட்ரேட் கிராஃப்ட் ஸ்ட்ராட்டஜி. இது இன்றைக்கி நேற்று சைனா மட்டும் யூஸ் பண்ணதில்லை. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு பை மெனி அதர் கண்ட்ரிஸ் லைக் யூஎஸோடைய ஆயில் எம்பாகோ அகெயின்ஸ்ட் ஜப்பான். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். நவ் அப்போ ஆயில், அதான் சொன்னேன் 20th centuryல ஆயில். இப்போ அடுத்த செஞ்சுரி விச் இஸ் அ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், 4th industrial revolution which is டிஜிட்டல் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜி அதுவும் குறிப்பாக. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன, கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ அதை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் ஆல். சைனா இஸ் யூஸிங் தட். அதில் அவங்க ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து 2000 இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தே நோ தட் அடுத்த 25 வருஷம் இதுதான், அடுத்த 50 வருஷம் இதுதான், எப்படி ஆயில் வந்து கம்மியாக போகுது அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்ணி இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம், ரினியூபிள் எனர்ஜியில் தான் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், நம்ம ஃபியூச்சரில் வி வில் பிகம் த மோர் டாமினன்ட் பிளேயர். இப்போ அதுதான் அவங்க ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் குளோபல் நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட். அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் வி கேன் கிளியர் இட். சார் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஓகே, இன்டகிரேட்டட் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எப்படி சார் படிக்கணும், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் போதுமா? ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸுக்கு போதுங்க, அதை என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அண்ட் மெயின்ஸுக்குமே இப்போ ஸ்டாட்டிக்காக சில கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுக்கு யூஸ் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு இந்த இது போதுமானது. ஸோ மேக்ஸிமம் உங்களோட போர்ஷனில் ஒரு 60 to 70% ஆஃப் த திங் வந்து வி வில் கவர் இட். பட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எத்திக்ஸ், அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்ஏ இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஹார்ட் ட்ரூத், பட் யூ ஹாவ் டு கைண்ட்லி see it. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ் ப்ரிப்பரேஷன், இந்த ப்ரிப்பரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரிப்பரேஷன் இஸ் ஆஃப் 3 stages. ஃபிலிம்ஸ் மெயின்ஸு இன்டர்வியூ அதை சொல்ல நான், ஓகேங்களா. ஃபார் யூ இட் இஸ் 3 stages. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் த அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜ். அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜ். இந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் கோ டு கிளாஸஸ். கிளாஸ்லலாம் உட்காந்து அந்த கான்செப்ட்ஸை படிப்பீங்க, கான்செப்ட் கிளாரிட்டியை புரிஞ்சுப்பீங்க, அதுக்கப்புறம் படிப்பீங்க. யூ வில் ரீட் அ புக், ஓகேங்களா. திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் ஸ்டேஜ். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ். இது மட்டும் சில பேர், நிறைய பேர் கேட்பாங்க, சார் இது போதுமா, இது போதுமா, நீங்கள் கொடுக்குற மெட்டீரியல் படித்தா போதுமா, நீங்கள் கொடுத்தது போதுமா. இது எந்த ஆட்டிடியூட் அப்படின்னா, இட் இஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் அகாடமிக் ஆட்டிடியூட். நீ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இதிலேருந்து இது வரைக்கும்னு குறித்து கொடு, நான் வந்து இந்த ஆன்சரை படித்து வச்சிடுறேன், அந்த ஆன்சரை அப்படியே எழுதிடுவேன். இங்கே அது நடக்காது, ஓகேங்களா. வாட் தே ஆர் வாண்டிங், தே வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அ திங் ஃப்ரம் யூ. அந்த ஆட்டிடியூடை வளர்த்துக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டி ஆட்டிடியூட், இதை வளர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் an important thing is concept clarity which will be given in your foundation courses. இங்கே ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் போகிறீங்கனாலும் இவ்வளோ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் யூ ஆர் கிளியரிங். செகண்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் இஸ் யூ ஹாவ் டு ஒர்க் இட் த்ரூ. எப்படி ஒர்க் பண்ணணும், ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் நோட்ஸோ இல்லைனா அந்த புக்கில் வந்து அண்டர்லைன் பண்ணி வைக்கிறதோ இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ரிவைஸ் ரிவைஷன். இது செகண்ட் ஸ்டேஜ். இங்கேயே வந்து 70% நின்றுவான். இதுதான் படிப்புன்னு நினைப்பான், இதுதான் ஹோல் ப்ரிப்பரேஷன் நினைப்பான். நான் தான் படிச்சுட்டே இருக்கேனே, கிளியர் ஆகலையே. இங்கே அடுத்து இங்கே ஒரு 90%, இங்கே வந்து அடுத்த ஒரு 20% வருவாங்க. 90% வரைக்கும் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரிவைஸ் பத்தாது. தேர்ட் ஸ்டேஜ் இருக்குது. தேர்ட் ஸ்டேஜ் இஸ் நத்திங் பட் யுவர் எக்ஸாம் ஸ்டேஜ். எக்ஸாம்னா மாக்கிங் த எக்ஸாம், மாக் எக்ஸாம்ஸ், மாக் டெஸ்ட் ஃபார் பிலிம்ஸாக இருக்கட்டும், மாக் டெஸ்ட் ஃபார் மெயின்ஸாக இருக்கட்டும், இது மஸ்ட்டு.
அப்போது மார்க் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹவு டு டெவலப் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? டெய்லி வென் யூ ஆர் ரிவைசிங், இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது டெய்லி யூ ஹாவ் டு, இப்போ பிலிம்ஸுக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் 20 கொஸ்டின்ஸ், மினிமம் 10 கொஸ்டின்ஸ் டு 20 கொஸ்டின்ஸ். சார் எப்படி சார் படிக்கிறது கொஸ்டின்ஸ் சார் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணது 79 வரைக்கும் இருக்குது. 20 கொஸ்டினாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு வருஷம் போகும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சிடிஎஸ், என்டிஏ, யூபிஎஸ்சி, இபிஎஃப்ஓ, சிஏபிஎஃப் எவ்வளவோ இருக்குது. டிஎன்பிசி அதையும் பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், எதையுமே விடாதீங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணணும். தென் யூ ஆர் ஜாயினிங் அ டெஸ்ட் பேட்ச், ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச், எனி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பேட்ச் யூ கேன் ஜாயின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிலிம்ஸ். பிலிம்ஸ் முடிஞ்சதுன்னா மெயின்ஸ், முடிஞ்சதுன்னா இல்லை parallelly when you are getting accustomed to the இந்த ரிவிஷன் ப்ராசஸ் அப்போ தான் உங்களுக்கு அந்த அக்கஸ்டமேஷன் ஆகும். அப்போது மெயின்ஸ் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ டெய்லி 1 or 2 ஆன்சர் ரைட்டிங். இதில் எப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகுறீங்களோ தென் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எழுதி பார்க்கணும். தென் ஒன்லி யூ ஹாவ் டு கோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அ டெஸ்ட் பேட்ச், மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச். இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த டெஸ்ட் பேட்சை உருப்படியாக ஒழுங்காக வந்து உங்களால் வந்து ஹார்னஸ் பண்ண முடியும், அந்த பொட்டென்ஷியல் ஃபுல்லாக உங்களால் எடுத்துக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டேஜ்லேயே போகிறீங்க, இதுவே பண்ணாமல் போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு என்ன ஃபீட்பேக்கோ அதை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து அடுத்து வர்றதுக்கே உங்களுக்கு டைம் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது, செகண்ட் ஸ்டேஜில் இருக்கும்போதே இதையும் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் உங்களால் தேர்ட் ஸ்டேஜ் இந்த மார்க் டெஸ்ட்டெல்லாம் ஒழுங்காக கொடுத்து எக்ஸாமை உங்களால் வந்து கரெக்டாக கிளியர் பண்ண முடியும். இந்த 3 ஸ்டேஜுமே சிங்க்ரனைஸாக பண்ணணும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. அதனால தான் இந்த எக்ஸாம் டஃப். பிகாஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் அவேர் ஆஃப் திஸ் கான்செப்ட்ஸ். படித்தா போதும் பாஸ் ஆகிடுவேன், இல்லை கிளாஸ் அட்டன் பண்ணால் போதும் பாஸ் ஆகிடுவேன். இட் இஸ் நாட் லைக் தட். ஓகேங்களா. படிக்கிறது, கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இட் இஸ் த பார்ட் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன், இட் இஸ் த பேஸ் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். அதனால தான் ஃபவுண்டேஷன் கிளாஸ்னே சொல்லியிருக்கோம். இட் இஸ் அ ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுட்டு அது வீடு கட்டணும் தான் ஆகிடுமா? மேலே சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஏற்றணும், தளம் போடணும், அதுக்கப்புறம் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும் வேலை, அதுக்கப்புறமா தான் உங்களால் உள்ளே போக முடியும். ஸோ இவ்வளவு விஷயத்தையும் நீங்கள் இன்டகிரேட்டடாக பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல். தீஸ் ஆர் த ரூட்ஸ் ஆஃப் சக்ஸஸ், தீஸ் ஆர் த பாத்ஸ் ஆஃப் சக்ஸஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. சிங்கிள் ஐலாண்டு தான், சென்காக்கு டயாயுன்னு 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஸ்மார்ட் பவர் இல்லை, சாஃப்ட் பவர். சாஃப்ட் பவர்னு சொன்னேன், ஸ்மார்ட் பவர்னு சொல்லியிருக்க மாட்டேன். சாஃப்ட் பவர். சாஃப்ட் பவர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் அவர் பவர்ஸ் லைக் யோகா, அதெல்லாம் சாஃப்ட் பவர் தான். டிப்ளமசி, டயஸ்போரா டிப்ளமசின்னு சொல்கிறோம்ல, நம்மளுக்காக வந்து நம்மளுக்கு முன்னாடி நம்ம அந்த யூஎஸ்லையோ இல்லை யூகேலையோ என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய சந்ததியினர், வம்சாவளியினர், இந்திய வம்சாவளியினர் பேசுகிறாங்கல்ல நம்மளுக்காக, அதுதான் டயஸ்போரா டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அவர் சாஃப்ட் பவர். அண்ட் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் வேக்சின்ஸ் டு மெனி கண்ட்ரீஸ் ஃப்ரீலி. கோவிட் அப்போ வந்து நம்ம பண்ணோம். திஸ் இஸ் அனதர் வேக்சின் டிப்ளமசி. தீஸ் ஆர் ஆல் சாஃப்ட் பவர், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சாஃப்ட் பவர். ஓகே. அது தனியாக அவங்க பண்ணிட்டுருக்காங்க. பிகாஸ் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த மினரல்ஸ், மினரல்ஸ் இஸ் ஆல்சோ அ ப்ரைமரி திங் ஒன்லி. ஓகேங்களா. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே டெவலப்மெண்ட் இல்லை. டெவலப்மெண்ட் இல்லைன்னா இன்சர்ஜென்சி நடக்குது. இன்சர்ஜென்சிக்கு அவங்க அதுக்கு ஃபண்டு பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இல்லீகல் எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே நடக்குது. அதுக்கு பேரே பிளட் மணின்னு பேர். இல்லீகலாக வந்து டைமண்டை வந்து இது பண்ணுறது. இப்போ நீங்கள் அயன்லலாம் பார்க்குறீங்களா, அயன் ஒரு படம் இருக்குது, சூர்யா படம், அதில் வந்து போயிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வருவார். ஓகே, அதை வாங்கிட்டு வருவார் அந்த டைமண்டை. ஆனால் அந்த டைமண்டை வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அங்கே இருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு படமே இருக்குது. ஓகேங்களா.
அதுக்கு பேர் வந்து பிளட் மணினே பேர், அந்த படம் பேர். சூப்பராக இருக்கும் அந்த படம். ஓகேங்களா? அதில் அவங்க எவ்வளோ வந்து இது பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் காட்டியிருப்பாங்க. திஸ் இஸ் ஃபார் ஃபண்டிங் த இன்சர்ஜென்சி. ஓகே, கிரிட்டிக்கல் மினரல்ஸும் எக்ஸாஸ்ட் தான் ஆகும். மினரல்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மினரல்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறீங்க. மினரல்ஸும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். அதான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி படித்து ரிவைஸ் பண்ணணும், வேறு வழி கிடையாது. எப்படி அப்படின்னா, யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் ஓன் வேஸ். ஓகே, பட் அது சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதுக்கு வேணால் நான் ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஃபிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ் மேண்டேட்ரியா அப்படின்னு கேட்குறீங்க. சீரீஸ் வந்து நான் மேண்டேட்ரினா ஒரு நல்ல சீரீஸ் வந்து தேவை தான் உங்களுக்கு. ஓகே, அது ஏஐசிலே வந்து போன வருஷமே போட்டாங்க, அந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஓகே, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லைனா ஒரு டெஸ்ட் சீரீஸ் உங்களால் வேணும்னா நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ அஃபோர்ட் பண்ணினா முடிஞ்சால் அஃபோர்ட் பண்ணுங்கள். அதுவும் இப்போல்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலையிலேயே வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நீங்கள் அதையும் பண்ணலாம். அப்படி இல்லையா வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் எனஃப், மோர் தேன் எனஃப். ஓகே, குட் ஆஃப்டர்நூன். ஃபாரஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது டெல் அஸ் சம் டிப்ஸ். கஷ்டமாக இருக்குது. இட் இஸ் பாசிபிள் டு கிளியர் ஃபாரஸ்ட்ரி. எல்லாமே பாசிபிள் தான், டோன்ட் வரி. நான் டிப்ஸ்லாம் வந்து அப்புறமா கொடுக்குறேன். இப்போ உட்காந்து படிங்க, ஃபஸ்ட் ஸ்டேஜை முதல்ல முடிங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜும் செகண்ட் ஸ்டேஜும் படிங்க. பட் டிப்ஸு அதெல்லாமே வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் எப்படி அஃபோர்டபுள் ஆகுதுன்ட்டு. மெயின்ஸ் வந்து அதே மாதிரியே கொஸ்டின் வந்து பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆன்சருக்கு போயிடலாம், கொஸ்டின் போயிடலாம். ஸோ டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் குளோபல் நியூக்ளியர் டிசார்மமெண்ட். இப்போ நியூக்ளியர் டிசார்மமெண்ட் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, there are some important things which you have to note it. First of all, September 26 is the international day for total elimination of nuclear weapons. நியூக்ளியர் வெப்பன்ஸோடைய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான அஜெண்டா டோட்டல் எலிமினேஷன் அப்படின்ட்டு வந்து ஒரு நாளை இவங்க குறித்து வச்சுருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கு வேறு வேலையே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு நாளை குறித்து கொடுத்துட்டு அதை நம்ம படிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்களே தவிர அவங்க வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே, தோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா there is a treaty which is the treaty on prohibition of nuclear weapon. ஓகேங்களா, இப்படி ஒரு ட்ரீட்டி வந்து போட்டிருக்காங்க. இந்த ட்ரீட்டிக்கு பேர் வந்து பேன் ட்ரீட்டினும் பேர். இதையும் வந்து கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபிலிம்ஸில் கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரீட்டி ஆன் ப்ரொஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லைனா பேன் ட்ரீட்டி. ஓகே, இட் இஸ் டிஸ்டிங்விஷ்டு ஃப்ரம் த நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி. அது என்பிடி வேறு, இது வேறு. ஓகேங்களா, என்பிடியில் மட்டும் இதுக்கும் என்பிடிக்கும் அப்போ என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் வந்து இட் இஸ் அ மோர் காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்டி தேன் என்பிடி, நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி. அதாவது இட் பார்ஸ், இப்போ சிக்னேட்டரிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னேட்டரிஸ் ஆஃப் திஸ் ட்ரீட்டி ஆர் பார்டு ஃப்ரம் டெவலப்பிங், டெஸ்டிங், ப்ரொடியூசிங், ஸ்டாக் பைலிங், டிரான்ஸ்ஃபரிங், யூஸிங், டிப்ளாயிங், கீப்பிங், த்ரெட்டனிங் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ். ஓகேங்களா, அப்போது அந்த அப்ஸ்ட்ரீமிங் டவுன் ஸ்ட்ரீமிங் சொல்கிறோம்ல, எதையுமே பண்ணக்கூடாது. அதை வந்து தயாரிக்கவும் கூடாது, அதை வச்சிருக்கவும் கூடாது, ப்ரொடியூஸும் பண்ணக்கூடாது, ஸ்டாக் பைலிங்கும் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இட் இஸ் மோர் காம்ப்ரிஹென்சிவ். அப்போது நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஒன்லி டாக்ஸ் அபவுட் ப்ரொலிஃபரேஷன். அந்த கண்ட்ரிஸ் வந்து இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து வச்சிருக்கலாமா வேணாமான்னு அது இட் இஸ் மம். இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் இட். இட் இஸ் ஒன்லி டாக்கிங் அபவுட் இட் ஷுட் நாட் பி ப்ரொலிஃபரேட்டட். வேறு கண்ட்ரிஸ்க்கு போயிடக்கூடாதுன்னு மட்டும்தான் பேசுது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் அ வெரி வெரி மச் மோர் இன்டகிரேட்டட் ஹோலிஸ்டிக் ட்ரீட்டி. ஓகே, ஸோ இட் ஹாஸ் பீன் டிஸ்கஸ்டு பை யூஎன் ஏஜென்சிஸ் அண்ட் ஹியூமானிட்டேரியன்ஸ். பட் இதோடைய இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் பார்ட்டிஸ் 70 ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆர் தர். ஓகேங்களா, இந்த ட்ரீட்டியில் யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்காங்க. 27 வந்து ஆல்ரெடி ஆனால் சைன் பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் ரேட்டிஃபை பண்ணல. ஸோ ரேட்டிஃபை அண்ட் சைன்டு வந்து பார்த்தீங்கன்னா 70, 27 ஒன்லி சைன்டு பட் நாட் ரேட்டிஃபைட். அப்போ கிட்டத்தட்ட வந்து 97 ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 50% சப்போர்ட் வந்து இருக்குது.
அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய 50% கண்ட்ரிஸோட சப்போர்ட் வந்து இந்த ட்ரீட்டிக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ட்ரீட்டி எப்போ சார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் டியூரிங் 2021. ஓகேங்களா, 21 தான் வந்து இது எங்கே இருக்குது, இட் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் 2021. ஓகேங்களா, 2021 தான் இது வந்திருக்கு. இட் கேம் இன்டு ஃபோர்ஸ். இந்தியா மெம்பராக இருக்கா? கிடையாது. இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். நோ நியூக்ளியர் பொசஸிங் கண்ட்ரி வில் பி அ மெம்பர் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீட்டி. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் அதோட கான்செப்ட். ஓகேங்களா, இந்த 27 பேரும் ஞாபகம் வச்சுக்கணுமா? வேணாம். ஆனால் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இது லாஜிக். ஓகேங்களா, எந்த ஒரு நியூக்ளியர் ப்ரொசஸிங் கண்ட்ரியும் இதில் இந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, மெம்பராகவும் இருக்க மாட்டாங்க. தட்ஸ் ஆல். ஸோ தேர் வில் பி அ கிளியர் டிவைட் பிட்வீன் த ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன். கிளியர் டிவைட் பிட்வீன் த ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதோடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ இட் இஸ் எம்ஃபசைசிங் த பேன் ட்ரீட்டி, நியூக்ளியர் பேன் பண்ணணும் அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணாலுமே, it is lacking a robust enforcement of mechanism. robust enforcement mechanism லாக் பண்ணுது. ஓகேங்களா, அதே மாதிரி நார்மேட்டிவ் பொட்டென்ஷியல் வந்து ஆனால் அதிகம் தான். ஓகேங்களா, டிட்டரன்ஸ் வந்து என்னதான் கம்மியாக இருந்தாலும் இட் should not be underestimated. பட் ரோபஸ்ட் அந்த மெக்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா, என்ஃபோர்ஸ்மெண்ட் மெக்கானிசம், அது கிடையாது. அது லேக் பண்ணுது. அதுதான் அதோடைய பெரிய ஃப்ளாவே. இந்த பேன் ட்ரீட்டியோட ஃப்ளாவே அதுதான். ஓகே, இப்போ யாராவது இந்தியா கூட சைன் போட்டுக்கலாம், ஆனால் இவங்க எப்படி பார்ப்பாங்க, எப்படி வந்து அது இருக்குதா இல்லையான்றதை பார்ப்பாங்கன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, இது ஒரு பெரிய ப்ராப்ளம். பட் இருந்தாலுமே எந்த கண்ட்ரிஸும் வந்து சைன் போடுறது கூட விருப்பப்படல. ஓகே, next வந்து CBI loses general consent in Karnataka. This is another trend which is forming in non central government கட்சி இல்லாத ஸ்டேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நான் BJP ரூலிங் ஸ்டேட்ஸ், அவங்களுடைய ஜென்ரல் பேட்டர்னாக இது வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, சிபிஐக்கு இவங்களுடைய ஜென்ரல் கன்சென்ட்டை வந்து இவங்க வாபஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அதில் லாஸ்ட்டாக சேர்ந்த அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக சேர்ந்த ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. அப்போ என்ன சார் இது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிபிஐ பற்றி பார்த்துருவோம். சிபிஐ இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாடி. ஓகே, இட் இஸ் அ நான் கான்ஸ்டிடியூஷனல் நான் ஸ்டாட்யூட்டரி பாடி. அப்படின்னா என்ன சார்? நான் கான்ஸ்டிடியூஷனல் which is there is no constitutional article for it. சார் இன்னும் கொஞ்சம் தெளிவா see Article 324 creates an institution or body called as Election Commission of India. So that body is called as constitutional body. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனே அதை கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா, அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். ஓகே, இப்போ நாட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னா இட் இஸ் நாட் கிரியேட்டட் பை த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, நோ நான் ஸ்டாட்யூட்டரி பாடி. சார் அப்படின்னா என்ன? some act would have been created that body. Example, National Tiger Authority. It has been created by Wildlife Protection Act. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பாடி வந்து கிரியேட் ஃபார் இல்லைனா வந்து செபி, இல்லைனா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகே, இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் மூலமாக கிரியேட் பண்ணப்பட்டது பாடி. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் ஹாஸ் அ ஸ்டாச்சுட்டரி பேக்கிங், சட்டப்பூர்வ அதிகாரம் கொண்ட பாடின்னு அர்த்தம். சட்டப்பூர்வமாக கிரியேட் பண்ணப்பட்ட பாடி தான் ஸ்டாட்யூட்டரி பாடி. அதுவும் கிடையாது சிபிஐ. ஸோ சிபிஐ இஸ் அ நான் கான்ஸ்டிடியூஷனல் நான் ஸ்டாட்யூட்டரி பாடி. நெக்ஸ்ட், இட் டிரைவ்ஸ் இட்ஸ் பவர் ஃப்ரம் விச் ஆக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டிரைவ்ஸ் இட்ஸ் பவர் ஃப்ரம் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். பட் இட் டிரைவ்ஸ் இட் பவர் ஃப்ரம் அன் ஆக்ட், நாட் கிரியேட்டட் பை தட் ஆக்ட். நல்லா டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இட் இஸ் அ நோடல் ஏஜென்சி ஃபார் த இன்டர்போல். இன்டர்போலை வந்து இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுற ஏஜென்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ. இது ஒரு பிலிம்ஸ் ஃபேக்ட். ஓகே,
Next, it is functioning under the Department of Personnel, DOPT. அதில் வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அண்ட் இதோட கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெடட் பை த டேரக்டர். சிபிஐக்கு டேரக்டர்னு தான் சொல்லுவாங்க, சேர்மன்னு சொல்ல மாட்டாங்க, சிபிஐக்கு டேரக்டர்னு சொல்லுவாங்க. ஹி இஸ் அசிஸ்டட் பை ஸ்பெஷல் டேரக்டர் ஆர் அடிஷ்னல் டேரக்டர், அப்புறம் வந்து டிஐஜி டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல், அப்புறமா வந்து சூப்பர் இன்டெண்டன்ஸ் ஆஃப் போலீஸ் எஸ்பி இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதர் ரேங்க்ஸ் ஆஃப் ஆல் ரேங்க்ஸ் ஆஃப் அதர் போலீஸஸ்லாம் இருப்பாங்க, சிபிஐலே இருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆகுறீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ பிகம் அ சிபிஐ டைரக்டர். ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதுவும் ஒரு டெபுட்டேஷன் மாதிரி தான். ஸோ அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்பாலுக்கு முன்னாடி பின்னாடி நம்ம பிரிக்கலாம். லோக்பாலுக்கு முன்னாடி த டைரக்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த ப்ரொவிஷன்ஸ் அண்டர் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகேங்களா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். இப்போ லோக்பாலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்பாலில் த டைரக்டர் இஸ் அப்பாயிண்டட் பேஸ்ட் ஆன் த சர்ச் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். சர்ச் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அது யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச் கமிட்டியில் பிரைம் மினிஸ்டர் இஸ் அ சேர்பர்சன், he or she, and then CJI or SC ஜட்ஜ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருப்பார். அதனால தான் இந்த பொசிஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், லீடர் ஆஃப் அப்போசிஷன். அப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷனே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் 16th லோக்சபாலையோ 17th லோக்சபாலையோ லீடர் ஆஃப் அப்போசிஷன் இல்லை. அப்போ என்னன்னா லீடர் ஆஃப் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இந்த லோக்சபா, தே வில் ப்ரிசைட் திஸ் காம்போசிஷன். ஓகே, அண்ட் தென் டென்யூர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அப்ரூவ்டு 2 years ஆஃப் டென்யூர், 2 years ஆஃப் டென்யூர் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜென்ரல் கன்சென்ட், அதுக்கப்புறமா வந்து பர்டிகுலர் கன்சென்ட்டுக்கு வந்துடுவோம். இஃப் எனி டைப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இந்த சிபிஐ இஸ் டைரக்ட்லி கம்மிங் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைங்களா, அப்போது எனி டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வில் கம் அண்டர் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பப்ளிக் ஆர்டர், அதுக்கப்புறம் வந்து அந்த போலீசிங் இது எல்லாமே வந்து சிபிஐயும் பண்ணுது. பட் பப்ளிக் ஆர்டர், போலீஸ் இது எல்லாமே அண்டர் த லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட். ஸோ அதனால் ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா சிபிஐ ஷுட் ஹாவ் த கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கன்சென்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக் கன்சென்ட், கேஸ் பை கேஸ் பேசிஸில் சிபிஐ என்ன பண்ணுன்னா கன்சென்ட் வாங்கி அதுக்கப்புறமா அதுக்கு போகலாம். அப்புறமா வந்து ஜென்ரல் கன்சென்ட், ஆல்ரெடி கன்சென்ட் கொடுத்துட்ருப்பாங்க, எப்போ வேணாலுமே சிபிஐ வந்து அழகாக வந்து கேஸை நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம், பேப்பர் ஒர்க்ஸ் மிச்சமாகும், பர்மிஷன் கேட்குற டைமிங் மிச்சமாகும். இந்த மாதிரி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரல் கன்சென்ட் ஆல்ரெடி கொடுத்து வச்சாங்க. பட் இப்போ அவங்க எதுக்காக இதை வாபஸ் வாங்குறாங்க, ஜென்ரல் கன்சென்ட்டை வந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வாபஸ் வாங்கிடுச்சு. குறிப்பாக வந்து நான் ரூலிங் பார்ட்டிஸ், அதாவது சென்ட்ரலில் ரூலிங் பார்ட்டிஸ்க்கு எதிராக அப்போசிஷனில் இருக்கிற பார்ட்டிஸ் விச் ஆர் ரூல்டு பை த ஸ்டேட்ஸ், அவங்கெல்லாம் அவங்களோட ஜென்ரல் கன்சென்ட்டை வாங்கிட்டாங்க. பிகாஸ் சென்டர் இஸ் யூஸிங் திஸ் சிபிஐ இன் அ ராங் வே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தே ஆர் அக்யூசிங், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷல் கன்சென்ட் அண்ட் ஜெனரல் கன்சென்ட்டுக்கான வித்தியாசம். இது புரிஞ்சதுன்னா போதும் உங்களுக்கு. அண்ட் தெர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ் ஆல்சோ. என்ன சார் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா, இப்போ ஸ்பெஷல் ஜென்ரல் கன்சென்ட்டை ரிட்டன் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிபிஐ சில கேசஸ் எடுத்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து இவங்க வந்து மறுபடியும் வந்து இது கன்சென்ட் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு எக்ஸப்ஷன். செகண்ட் எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, யூனியன் டெரிட்டரிஸுக்கு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ சிபிஐ வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்தலான்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, இல்லைனா வந்து அந்த லோக்கல் கோர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அப்பயுமே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கன்சென்ட் நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். இப்போ ரீசெண்டாக கர்நாடகா வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தேர் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ரிலேட்டிவ் டு இந்தியாஸ் பென்ஷன் சிஸ்டம். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், you have to know about the concept before going into this pension problems. There is a concept called as liberty. Liberty அப்படின்னா என்ன அர்த்தம்னா, it is absence of restraint, or else
giving the individual opportunity to achieve his or her full potential. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட் ஆர் கன்ஸ்ட்ரெயின்ட், இல்லைனா வந்து கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் ஃபார் டு அச்சீவ் தயர் ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல். அதுதான் லிபர்ட்டி. இப்போ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் லிபர்ட்டிஸ். அதாவது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லிபர்ட்டினா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் லிபர்ட்டினா என்ன அப்படிங்கிறத வந்து சில திங்கர்ஸ் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஓகேங்களா, அதுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக போகணுன்ற அவசியம் கிடையாது. பட் அந்தந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன் 17th 18th centuries 18th centuriesல there is a definition for liberty which is called as classical liberties அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல் லிபர்ட்டி அதாவது ஸ்டேட்டோடைய அந்த ரோல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா it should be restricted to giving protection to the individual and then to enforce the contract, enforce any contract. ஓகேங்களா, இதோட நிறுத்திக்கணும் நீங்கள். ஸ்டேட் அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் டு த இண்டிவிஜுவல், அவ்வளோதான். உங்களோட வேலை என்னவோ மற்ற எல்லாத்தையுமே வந்து அந்த இண்டிவிஜுவல் கிட்ட விட்டுடலாம். அப்போ இண்டிவிஜுவல் அவனுடைய பொட்டென்ஷியலை வச்சு அவன் மேலே வர்றதோ கீழே இருக்கிறதோ எல்லாமே அவனோட ப்ளேம் தான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கிளாசிக்கல் லிபரலிசம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இன் 19th and 20th century, முக்கியமாக 20th century ஃபர்ஸ்ட் half of the 20th century வரைக்கும் there is another important இது theory group of people who said about the modern liberalism. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் லிபரலிசமில் இந்த கிளாசிக்கல் லிபரலிசம் எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அ ஐடியல் சொசைட்டி. ஸோ எவ்ரிபடி வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் த சேம் பாயிண்ட். ஓகேங்களா, அவங்களுக்கு இது பொருந்தும். பட் ஜென்ரலாக நம்மளோட சொசைட்டி அப்படி தான் இருக்கா அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் தட். ஓகேங்களா, தேர் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் த எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த சொசைட்டி. எக்கனாமிக்கலாக எடுத்திங்கன்னா ஏழை பணக்காரன், சோஷியலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து வர்க்க பேதம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து உரிமைகள் வந்து சில பேருக்கு வழங்கப்படுது, வழங்கப்படலை. ஒரு சில பேருக்கு வந்து பிறப்பிலேயே வந்து சில ஏற்றத்தாழ்வுகள் கருதப்படுது. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. அப்போ இந்த ப்ராப்ளம்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கே வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் த ஹேண்ட் ஆஃப் த ஸ்டேட் டு அப்லிஃப்ட் த புவர். ஸோ இங்கே தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் கேவ் பர்த் டு த வெல்ஃபேர் கான்செப்ட் ஆஃப் த ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்டாக வந்து இங்கே தான் மாறுறாங்க ஸ்டேட்ஸ்லாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உதவிகள் செய்கிறது, உதவின்னு கிடையாது, வரியை வந்து அந்த உரிமைகளை வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கறது, அவங்களுடைய என்ன டியூவோ அதை கொடுக்கறது. இதுதான் திஸ் கான்செப்ட் இஸ் ஆல்சோ கால்டு சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸாக இருக்கட்டும், இன்க்ளூசிவ் க்ரோத்தாக இருக்கட்டும், அப்புறமா வந்து கிவிங் எம்ஃபசிஸ் டு ஈக்விட்டியாக இருக்கட்டும். ஈக்விட்டி ஈக்வாலிட்டி அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஓகேங்களா, ஈக்குவல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 100 பிஸ்கெட் இருக்குன்னா 2 பேர் இருக்கான் அப்படின்னா 50-50 பிரித்து கொடுக்குறது ஈக்குவல். ஈக்விட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 100 பிஸ்கெட் இருக்குது, ஒருத்தங்கிட்ட ஆல்ரெடி 30 பிஸ்கெட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், 100 பிஸ்கெட்டில் 20 பிஸ்கெட் இவங்கிட்ட கொடுக்கணும், மிச்சம் இருக்க பிஸ்கெட்டை வந்து மற்றவங்ககிட்ட கொடுக்கணும். ஓகேங்களா, சாரி, இவங்கிட்ட ஒரு 30 பிஸ்கெட்டு, அவங்ககிட்ட ஒரு 60 பிஸ்கெட் கொடுக்கணும். அப்போ 2 பேருக்கும் 60 பிஸ்கெட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆல்ரெடி இருக்கவங்ககிட்ட கொஞ்சோண்டு கொடுத்தா போதும், இல்லாதவங்ககிட்ட நிறைய கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ வெல்ஃபேர் கான்செப்ட், வெல்ஃபேரிசம், ஓகேங்களா, இதெல்லாம் இதிலிருந்து தான் வருது. இதுதான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்னொரு தாட், மாடர்ன் லிபர்ட்டி இது பேர்.
இப்போ அடுத்து வராங்க அவங்க தான் வந்து இந்த 20th லாஸ்ட் பார்ட் ஆஃப் த 20th century அப்புறமா 21st century இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் கைண்ட் ஆஃப் திங்கர்ஸ் தே ஆர் அகெயின் கோயிங் இன் டு த நியோ கிளாசிக்கல் லிபரலிசம். நியோ லிபரலிசம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட் பண்ணுறதுலாம் வேலை கிடையாது, ஸ்டேட்டோட வேலை கிடையாது வெல்ஃபேர் இது பண்ணுறதுலாம். யூ கைண்ட்லி என்ஷூர் தட் சிட்டிசன்ஸ் ஆர் டூயிங் கிரேட் ஃபைன் போதும். அப்போ என்ன பண்ணுங்க, அந்த பொருளாக கொடுக்கறதுக்கு பதில் காசாக கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து பொருளாக கொடுக்கறதுக்கு பதில் இன்சூரன்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு பதில் இன்சூரன்ஸ் பண்ணுங்கள், இன்சூரன்ஸ் கொடுங்க. ஸோ அது அவங்கள ப்ரொடெக்டும் பண்ணும், அதே நேரத்தில் அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐடியாலஜி வர்றதுனால தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் it has been replaced to the new pension scheme in 2004. இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு லாஸ்ட் டான் சேலரியிலேருந்து 50% வந்து கன்ஃபார்மாக கொடுக்குற மாதிரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ தே நோ தட் தே ஹாவ் வாட் தே ஹாவ் இன் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் தேர் இன்கம். அப்போ தே கேன் பிளான் அக்கார்டிங் டு இட். So this is a concept called as welfare state, welfareism. கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீ இந்த நாட்டுக்காகவும் இந்த கவர்மெண்ட்டுக்காகவும் ஊழியம் பண்ணியிருக்க, உனக்கு நான் என்ன பண்ணுறேன் திருப்பி வந்து நீ கடைசி வரைக்கும் உன்னோட வல்னரபிள் ஸ்டேஜில் நான் வந்து உன்னை வந்து பாதுகாக்கிறேன், உன்னையும் சரி உன்னை நாடி இருக்கக்கூடிய அடுத்த இமீடியட்டான சொந்தத்தையும் சரி ஒய்ஃப் ஆர் ஸ்பவுஸ் இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமோட கான்செப்ட். அந்த நியோ லிபரல் ஸ்கீம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பிகாஸ் எக்ஸ்செக்கர் பாதிக்கப்படுது. இதை வந்து நம்ம வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா. அப்போது இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு பதில் நாங்கள் என்ன பண்ணுறது, நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்று. என்ன பண்ணணும், இப்போது இதுக்கப்புறம் 2004 சேர்றவங்கலாம் வந்து என்ன பண்ணணும்னா தே ஹாவ் டு கான்ட்ரிபியூட் சம் மணி. நீங்கள் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், கவர்மெண்ட் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். கான்ட்ரிபியூஷன்னா என்னது, the amount will be taken from your salary itself and government கொஞ்சம் salary கொடுக்கும், percentage கொடுக்கும். first initial of 10 இருந்துச்சு, then it became 14. ஓகேங்களா. இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா when you are retiring 60% you can draw it from the corpus. ஒரு பெரிய அமௌண்ட் பல்காக அமௌண்ட் சேர்ந்துருக்கும்ல அதுலேருந்து 60% நீங்கள் எடுத்துக்கலாம் ரிட்டையர் ஆகும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 40% நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம், ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மாதமோ வருஷமோ ஆனுவலாக வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும்ல, அது உங்களுடைய ஆனுவல் பென்ஷன் மாதிரி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டைமில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 அப்போ இட் வாஸ் அ பூமிங் பீரியட் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட். எல்லாமே ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருந்துச்சு, ரிட்டர்ன்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கவர்மெண்ட் என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் ஹாவ் அ எஃபெக்ட், அது வந்து அவங்கள பார்த்துக்கும்னு நினச்சாங்க. பட் தே ஆர் ஒன்லி த்ரோயிங் தெம் இன்டு த வல்னரபிலிட்டிஸ் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்றது அப்புறமா தான் புரியுது. எப்போ புரியுது, 2008 கிரைசிஸ் வருதுல்ல, மெல்டவுன் வருது, அப்போ வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தெர் ஆர் பேண்டமிக்ஸ் லைக் சுச்சுவேஷன், அப்புறமா வந்து வார் சுச்சுவேஷன்ஸ் இன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறமா வந்து ரஷ்யா உக்ரைன் வார், சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் ஆகுது, ஓகேங்களா. இது எல்லாமே வந்து நமக்கு அடுத்து அப்போ என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த நியோ லிபரல் கான்செப்ட் மறுபடியும் இப்படி பின்வாங்கி மறுபடியும் வெல்ஃபேரிசம் கான்செப்ட் உள்ளே வருதுங்க. அப்போ இந்த வெல்ஃபேரிசம் கான்செப்ட் உள்ளே வரும்போது என்ன ஆகுது, திருப்பி இட் இஸ் அகெயின் ரீப்ளேஸ்ட் பை UPS. நவ் going to replace, government is going to replace unified pension scheme. அப்போ they are going to balance between the state welfare concept and the market principles. அதுதான் UPS, that's all. ஓகே, அதுதான் வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. ஓகே, next is with respect to India's growth story benefiting only the big capitals அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ growth story என்ன, இந்தியாவோட growth story என்ன, first of all it has after pandemic it has registered 8.2% of GDP growth.
8.2% ஆஃப் growth. இது நல்ல growth தானே அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. பட் இந்த growth எப்படி இருக்கா, இந்த growth is only for the big capital industries-க்கு தான் இருக்குது, not for MSMEs. மைக்ரோ மீடியம் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸுக்கு இது ஒரு என்டர்பிரைசஸுக்கு இது ஒரு பெரிய growth-ஆகவே இல்லைங்க. The growth is coming from a K-shaped model. K-shaped modelனா என்னது, the big countries are registering growth, big companies, the small companies are residing from the growth. ஸோ இதுதான் K-shaped model. அப்போ இது எதனால் வருது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are some reasons, they are giving some reasons. First of all, capital availability இருக்குது பார்த்தீங்களா, அது பிக் கம்பெனிஸுக்கு வந்து ரொம்ப குறைச்சலான பர்சன்டேஜ்லேயே கிடைக்குது. கேபிட்டல் 8 to 9% வந்து அவங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து கிடைக்குதுங்க. ஆனால் ஸ்மால் எம்எஸ்எம்இஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த கேபிட்டல் அவைலபிலிட்டி 11% to 12% வட்டியில் தான் கிடைக்குது. ஸோ கேபிட்டல் அவைலபிலிட்டியே வந்து இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்டு, there are some regulatory burdens. சார் ரெகுலேட்டரி பேர்டன்ஸ் இருக்குது சார், கம்ப்ளைன்ஸ் பேர்டன்ஸ் இருக்குது. இது வந்து பிக் கம்பெனிஸுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவங்களோட ஆடிட்டர்ஸ் வச்சு அவங்க பார்த்துப்பாங்க. பட் ஸ்மால் கம்பெனிஸ் they have to do their own job. ஸோ இவங்களோட கம்ப்ளைன்ஸ் பேர்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய பேர்டன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is another thing which is called as tax structure. Problem with respect to the tax structure. The tax structure வந்து it is not progressive tax structure, it is regressive. The companies which are earning around 10 to 100 crores, they are contributing more in the terms of percentage. கிட்டத்தட்ட அவங்க 26% வந்து டேக்ஸாக அவங்க கட்டுறாங்களாம். ஆனால் ஸ்மால் கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, who are earning more than 500 crores as profit, they are only giving tax as 20% of their income. So there is a regressive tax structure. Why this is possible? Because of the loopholes in the tax structure. இது அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுது, இவங்களால இதை அஃபோர்ட் பண்ண முடியலை. ஓகேங்களா, இதுதான் அங்கே ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the big companies are registering growth and contributing to the growth rather than the small companies. And then there is a problem with respect to the rural economy. ரூரல் எக்கனாமிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் பம்ப் பண்ணப்படவில்லை. there is a urban rural divide with respect to capital infusion. ஸோ ரூரலில் வந்து கேபிட்டல் இல்லை அப்படின்னா வந்து அங்கே அவங்களுக்கான பர்ச்சேசிங் பவர் இருக்காது. ஸோ there will be a migration, distress migration, which is not equal to inclusive growth அப்போ இருக்காது. ஸோ there will be a inequality, the increase in the inequality between the haves and have-nots. சார் அப்போ இதை எப்படி சார் கம்மி பண்ணுறது, எப்படி என்ன பண்ணுறது, வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the way forward is 2 types, which is ஜிஎஸ்டி சிஸ்டமை கொஞ்சம் மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இன்கம் டேக்ஸ், வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் கிவ் குவார்ட்டர்லி ஃபில்லிங்ஸ். இப்போ வந்து மந்த்லி ஃபில்லிங்ஸ் பண்ணுறோம், அதை குவார்ட்டர்லி ஃபில்லிங்ஸாக ஆக்குங்க. அதுக்கப்புறமா வந்து டேக்ஸ் அந்த ரீஃபண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேக்ஸ் ரீஃபண்ட் ஜிஎஸ்டி ரீஃபண்ட்ஸையும் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டையும் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூரல் எக்கனாமிக்கு கேபிட்டலை இன்ஃப்யூஸ் பண்ணுங்கள், கம்ப்ளைன்ஸ் பேர்டனை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், ஸ்மால் அண்ட் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு கம்ப்ளைன்ஸ் பேர்டன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூ கேன் ஆல்சோ கிவ் அப்ரைசல், அதாவது வந்து வட்டி கிரெடிட் கரெக்டாக கிடைக்கிறது இல்லைல்ல. ஏன் கிடைக்கிறது இல்லை? பிகாஸ் இன்னுமே வந்து அந்த லோன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்ட் பேஸ்டாக தான் இருக்குது. இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ. நான் வந்து ஒரு வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் வந்து 1 கோடி 2 கோடி ரூபா பண்ணுவேன், ஆனால் என்கிட்ட ஒரு அசட்டும் இருக்காது. அப்போ அசட் பேஸ்டாக பேக் பண்ணி நீங்கள் கட்டுறது எனக்கு பிரயோஜனம் இருக்காது, எனக்கு ரன்னிங் கேபிட்டல் இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், வெளியில் நான் இன்ஸ்டிடியூஷனில் கடன் வாங்குவேன், அதிக வட்டிக்கு கடன் வாங்குவேன். அது என்னோட கம்பெனிக்கு லாங் டேர்மில் பாதிப்பு தான் ஏற்படுத்தும்.
அப்போ இன்ஸ்டிடியூஷனலி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ வச்சு கொடுக்கலாம். அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எப்படி யூபிஐ மாதிரி இப்போ வந்து யுனைடெட் கிரெடிட் இன்டர்ஃபேஸ் யூசிஐ அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கிரெடிட்டர்ஸ்க்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் வந்து ஃபார் ரூரல் எக்கனாமி. ரூரல் எக்கனாமி வந்து எப்படியாச்சும் வந்து வளர்க்கணும், நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தட் த வேஜஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் வில் பி கெட் கிரெடிட்டட். ஓகேங்களா, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரெடிட் ஆக்சசபிலிட்டி சப்போர்ட் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில சஜஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல் விச் இஸ் ரிட்டன் ஆன் பிகாஃப் ஆஃப் பகத்சிங். பகத்சிங்கோட பிறந்த நாள். ஓகேங்களா, முந்தா நேற்று. ஸோ அவருடைய சார்பாக வந்து எழுதப்பட்ட ஆர்டிக்கல் இது. இட் இஸ் அவர் எவ்வளோ பறந்துபட்ட எவ்வளோ ஒரு ஒரோஷியஸ் ரீடர் அப்படிங்கிறத வந்து இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் இந்த ஹைலைட் பண்ண ஒவ்வொரு பேராகிராஃபும் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா. ஏன் படிக்கணும்னா இட் வில் பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எஸ்ஏ. செகண்ட் வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேங்களா. இது ரெண்டுத்துக்காகவும் நீங்கள் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன், நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், இந்த பேராகிராஃபை பாருங்கள். I enjoyed it. Okay. First of all, there are many letters and books publications he has published in the jail, inside the jail. Okay, அவர் வந்து கிட்டத்தட்ட 23 வயசில் தூக்கில் போடப்பட்டார். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் அவர் பண்ணியிருக்கார். 23 வயசு தான். அவரை பற்றி ஒரு புக்கே நான் படிச்சிருக்கேன். அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 16-17 வயசுலேயோ அவர் ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜுக்கோ பிரின்சிபலே ஆகிருப்பார். ஓகேங்களா. இதெல்லாம் அன்நேச்சுரல் அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவருடைய அந்த இதில் வந்து யூனிவர்சல் லவ் விஸ்வ பிரேம் அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he declares himself as விஸ்வ பந்துத்துவா, அதாவது வந்து யூனிவர்சல் பிரதர்ஹுட். அதுக்கு வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். யூனிவர்சல் பிரதர்ஹுட் தான் இப்போ நம்ம வாசுதெய்வ குடும்பகம்னு சொல்கிறோம். இது கூடவும் நீங்கள் வந்து இணைச்சிக்கலாம். ஓகே. ஸோ அவருக்கு ஃபார் மீ த கிரேட்டஸ்ட் மீனிங் ஆஃப் திஸ் வேர்டு இஸ் ஈக்வாலிட்டி அண்ட் நத்திங் எல்ஸ். ஈக்வாலிட்டி, அவ்வளோதான். ஓகேங்களா. பிரதர்ஹுட் அப்படின்னா என்னது? இட் இஸ் நத்திங் பட் ஈக்வாலிட்டி. எல்லாரையும் சமமாக நிற்பார். அண்ட் தென் நன் வில் நீட் டு க்ரை ஃபார் பிரெட் வென் ஹங்க்ரி. தேர் வுட் பி பீஸ் வித்தவுட் பீனல் கோட்ஸ். இதெல்லாம் நீங்கள் அழகாக உங்களோட எஸ்ஏல யூஸ் பண்ணிக்கலாம். தேர் ஷுட் பி பீஸ் வித்தவுட் பீனல் கோட்ஸ். ஓகே. லாஸ்ட்டாக கன்க்ளூஷனில் இதை முடிக்கலாம். அக்கார்டிங் டு அவர் கிரேட் ரெவல்யூஷனரி பகத்சிங். ஓகேங்களா. அந்த மாதிரி வார்த்தையை அழகாக நீங்கள் யூஸ் பண்ணி இதை நீங்கள் முடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கம்யூனல் ரைட்ஸ் வந்து அவர் சொல்லியிருப்பார். கம்யூனல் ரைட்ஸுக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்னா அந்த காலத்திலே ஜேர்னலிஸ்ட்டை அவர் வந்து ப்ளேம் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஜேர்னலிஸ்ட்டை கழுவி ஊற்றுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ் பீப்புள் அரவுஸ் பப்ளிக் சென்டிமெண்ட். பப்ளிக் சென்டிமெண்ட் கூட அவங்க விளையாடி ராய்ட்ஸை வந்து மேக் பண்ணுறாங்க. அவங்களுடைய அவங்களுடைய அந்த உணர்ச்சிகளை தூண்டி விட்டு அதன் மூலமாக குளிர் காயிறாங்க. பட் ட்ரூ ஜேர்னலிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அ ட்ரூ ஜேர்னலிஸ்ட் ஷுட் எஜுகேட் த பப்ளிக் த்ரூ பேப்பர்ஸ். ஓகேங்களா. டு லிபரேட் பீப்புள் ஃப்ரம் த நேரோ மைண்டட்னஸ், எராடிகேட் ஃபண்டமெண்டலிசம், அடிப்படைவாதத்தை அவங்க வந்து எராடிகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் டு ஹெல்ப் அண்ட் கிரியேட் த சென்ஸ் ஆஃப் ஃபெட்டர்னிட்டி. ஃபெட்டர்னிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதர்ஹுட்டை வந்து எல்லார்கிட்டையும் வளர்க்கணும். இதுதான் ஒரு நியூஸ் பேப்பர், அதாவது வந்து ஜேர்னலிஸ்ட் பண்ணக்கூடிய வேலை. ஓகேங்களா. அதை தவிர்த்து மற்றதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அப்போவே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எஜுகேஷன் பற்றி சொல்கிறாருங்க. இது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக எஜுகேஷன் எதுக்காக? ஒருத்தன் வெறும் கிளரிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டும் எஜுகேஷன் பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது. வெறும் வேலை செய்யணும். படிக்கிறது எதுக்காக? வேலை செய்கிறதுக்கு. அப்படி இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு பி மோர் இன்வால்வ் இன் பாலிட்டிக்ஸ். பாலிட்டிக்ஸில் நீங்கள் உங்களையே வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நேஷனுக்காக உங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக எல்லாரும் பாலிட்டிக்ஸில் குதிங்க அப்படின்ட்டு வந்து அப்போவே ஒரு எஜுகேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட அவர் வந்து சொல்கிறார். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் ஆஃப் அன்டச்சபிலிட்டி பற்றியும் பேசுகிறாரு. அன்டச்சபிலிட்டியில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க பேக் போன் ஆஃப் மெனி ஆர்மிஸ். குரு கோவிந்த் சிங்கோட ஆர்மியாக இருக்கட்டும், சிவாஜியோட ஆர்மியாக இருக்கட்டும், நீங்கள் தான் இருந்தீங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய அந்த ஷாக்கிள்ஸ்லேருந்து முதல்ல வெளில வாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் உங்களால் வந்து மாற முடியும். யூ ஹாவ் டு அஜிடேட். சோஷியல் அஜிடேஷன் வேணுன்றார் அவர்.
அன்டச்சபிள் கிட்ட இவர் வந்து சோஷியல் அஜிடேஷன் பண்ணணுன்றாரு. இதை தான் அம்பேத்கரும் சொல்லுவார். ஓகேங்களா? எஜுகேட், ஆர்கனைஸ், அஜிடேட் அப்படின்னு சொல்லுவார். எஜுகேட் பண்ணு, ஒருத்தனை வந்து எஜுகேட் பண்ணு. முதல்ல வந்து நீ வந்து அப்ரஸ்டாக இருக்க அப்படிங்கிறத சொல்லு. அதுக்கப்புறம் அவங்கள ஒன்று கூடுங்கள், ஒன்று திரட்டுங்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த சோஷியல் ஆர்டருக்கு எதிராக வந்து அஜிடேட் பண்ணுங்க அப்படின்னு அவரும் சொல்லுவார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரெவல்யூஷன். ரெவல்யூஷன், லாங் லிவ் ரெவல்யூஷன், லாங் லிவ் ரெவல்யூஷன் ஏன் சொல்கிறாரு? இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாருங்க. ஒரு ஓல்டு ஆர்டர் இருக்குது. ஓல்டு ஆர்டர் அப்படின்றதுனா என்னன்னா, இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஆர்டர், இட் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஆர்டர். ஓகேங்களா? எப்பயுமே வந்து ஓல்டு ஆர்டர் எப்படி இருக்கும்? ரொம்ப வந்து பழசாக இருக்கும், அவுட் மோடடாக இருக்கும், அந்த ஒரு நியூ ஆர்டருக்கு எதிராக இருக்கும். ஓகே, அப்போ த ஓல்டு ஆர்டர் ஆல்வேஸ் ஷுட் பி ரீப்ளேஸ்ட் பை த நியூ ஆர்டர். அந்த ஓவர் நைட்டில் வர்றது தான் ரெவல்யூஷன், த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த ஓல்டு ஆர்டர் பை த நியூ ஆர்டர். பட் தட் நியூ ஆர்டர் ஷுட் பி குட் ஆர்டர். ஓகேங்களா? அப்போ அந்த நியூ குட் ஆர்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அந்த ஓல்டு ஆர்டர் வர விடாமல் திருப்பி அங்கேருந்து ரெவல்யூஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் த லாங் லிவ் ரெவல்யூஷன் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அனார்கிஸ்ட் பற்றி பேசுகிறார். அனார்கிஸ்ட்னா யார் அப்படின்னா, கடவுளை அந்த ஒரு இருக்கிற ஸ்ட்ரக்சரை வந்து தூக்கி எரியணும்னு நினைக்கிறவங்க தான் அனார்கிஸ்ட். அனார்கி அப்படிங்கிறது வந்து ஆல்வேஸ் அ ப்ராப்ளமேட்டிக், ட்ரபுள்சம் திங், அனார்கிஸ்ட். அப்போது கடவுளை எதிர்த்து அவன் ஏன் சண்டை போடுறான் அனார்கிஸ்ட் அப்படின்னா, மக்களுடைய மென்டல் ஸ்லேவரியில் இருந்து அவங்கள வந்து மீட்டெடுக்கிறதுக்காக. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு எதிராக ஒரு அனார்கிஸ்ட் ஏன் சண்டை போடுறான் அப்படின்னா, ஃபிசிக்கல் ஸ்லேவரி, அந்த ஸ்டேட் வந்து உன்னை ஃபிசிக்கல் ஸ்லேவரியில் வச்சுருக்கு, அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறதுக்காக. இந்த ரெண்டு விஷயம் பண்ணுறதுக்காக தான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனார்கிஸ்ட் வந்து ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்டில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். எல்லா மனுஷனும் அவனுடைய, இப்போ எல்லாருமே ஒரு ப்ராக்ரெஸை வந்து நினைக்கக்கூடிய மனுஷன் எல்லாருமே அவனோட ஃபெய்த்தை அவன் கொஸ்டின் பண்ணணும், ஒவ்வொரு வார்த்தையும் கொஸ்டின் பண்ணணுன்றாரு. ஓகே, இந்த ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி இதை நான் படிச்சிருக்கேன். அதில் வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானுமே வந்து ரொம்ப ரிலீஜியஸாக இருந்த பர்சன் தான். இனிஷியலாக எனக்குமே வந்து அதிலேருந்து வெளில வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்போ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ரிலீஜியனாக இருக்கிறான், அவனுக்கு எப்போ கஷ்டமாக இருக்குன்னா வெளியே வரத்துக்கு, இப்போ உங்களுக்கு வந்து சோதனை மேலே சோதனை மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு கட்டத்தில் உடஞ்சி நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது பொழுது எல்லாத்தையும் அதுக்கிட்ட விட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு ஒதுங்கிடுவீங்க. இப்படி தான் ஒரு மனுஷன் ரிலீஜியஸாக மாறுறான், அவனால் வெளியே வர முடியல. இப்போ வெளில வந்து சில நேரங்களில் வந்து எல்லாமே நல்லா நடக்கும்போது ரிலீஜியஸாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் எல்லாம் நல்லா நடக்காத போதும் அவன் வந்து ரிலீஜியஸாக இல்லாமல் இருந்தானா ஈ இஸ் அ டூ ரிலீஜியஸ் பர்சன். அதுதான் அவர் சொல்லுவார். முதல்ல இனிஷியலாக எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, அப்புறமா எல்லாம் சரியாயிடுச்சு. டார்வின் தியரிலாம் நான் படித்தேன், அப்போ படிக்கும்போது தான் எவல்யூஷன் அமையுது, அப்புறம் ஏன் இன்னும் கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வெளில வந்துட்டேன்னு வரும். ஆக்சுவலாக ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்டில் அவர் சொல்லியிருப்பார். அப்புறம் லவ்வை பற்றியும் பேசியிருப்பார். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்காரு. அதில் தொகுப்பாக வந்து ஒவ்வொரு வார்த்தையை போட்டிருக்காங்க. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்டிகல் விச் யூ ஹேவ் டு ரீட். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வேர்ல்டு லீடர்ஸ். வேர்ல்டு லீடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வெல்த்தியஸ்ட் அவங்கக்கிட்ட வந்து வேர்ல்டு லீடர்ஸ்கிட்டையும் வெல்த்தியஸ்ட் பீப்புள்கிட்டையும் ஐலாண்ட் பீப்புள், அதாவது வந்து there is a association called as Alliance of Small Island States. ஓகேங்களா? அவங்க குளோபல் கிளைமேட் டாக்ஸில் கொஞ்சமாச்சும் எங்களுக்கு காசு கொடுங்கடா அப்படின்னு கேட்குறாங்க, வேறு எதுவும் கிடையாது. இந்த ஆர்டிக்கல் வந்து அவ்வளோதான். ஓகே, பாரிஸ் டாக்ஸில் அதுக்கப்புறமா வந்து நிறைய இடத்துல வந்து யூ ஹாவ் கிவன் யுவர் வேர்ட் பட் இட் இஸ் அ மியர் லிப் சர்வீஸ். லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து கிளைமேட் ஃபினான்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுங்கள், கரெக்டாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பேராகிராஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஃப்ரம் மேஜர் கம்பெனிஸ் இன்க்ளூடிங் மேசிவ் எனர்ஜி யூசர் Amazon.com, அப்புறம் பவர் ப்ரொடியூசர்ஸ் லைக் வெஸ்டாஸ், இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் செட் தட் ட்ரிபிளிங் த ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி பை 2030 அதுக்கு கமிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ட்ரிப்பிளிங் த ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி பை 2030. அதுக்கப்புறமா வந்து செப்பரேட் குரூப் ஆஃப் 14 பேங்க்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தே கால்டு ஃபார் ட்ரிப்பிளிங் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டி குளோபலி. இப்போ இருக்கிறத விட நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டி ட்ரிபிள் ஆகணும் அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. தென் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா புஷ்டு ஃபார்வர்ட் ஃபார் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா, அந்த பார்ட்னர்ஷிப்புக்காக அவங்க வந்து தே ஆர் நெகோஷியேட்டிங், ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் நெகோஷியேட்டிங் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் வி ஹவ் செட் அவர் கோல் ஃபார் பைலேட்ரல் ட்ரேட் ஆஃப் 100 பில்லியன் வந்து நம்மளுடைய கோலாக வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் பை 2030. அண்ட் இது வந்து திருப்பி வந்து நீங்கள் கேட்டிங்க, அதனால் வந்து இதை வச்சுருக்கேன். ஓகேங்களா, நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார் உமன் ப்ரொஃபஷ்னல் ப்ராப்ளம் பற்றி கேட்டிருந்தார், மறுபடியும் சொல்லுங்கன்ட்டு அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் there is a woman called as Hannah Sebastian, 26 years old woman. அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒர்க் ப்ரெஷர் தாங்காமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல். ஸோ இந்த மாதிரி வந்து சூசைடு ஏன் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ ஒர்க்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு கம்பெனி ஒரு ஆய்வு மாதிரி எடுக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்தியன் உமன்ஸ் ஆர் ஒர்க்கிங், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், குறிப்பாக ஐடி ப்ரொஃபஷனல் சர்வீஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணுற விமன்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்தில் 56 மணி நேரங்கள் உழைக்கிறாங்களாம். ஒரு வாரத்தில் ஆவரேஜே 56னா அப்போ இன்னும் நிறைய உழைப்பாங்கன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறமா வந்து அடுத்த கட்டத்தில் வந்து யார் இருக்காங்கன்னா, ரிசர்ச் அண்ட் இது சயின்டிஃபிக் அந்த டெக்னாலஜி அந்த இடத்துல இருக்கிற உமன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 53 மணி நேரங்கள் உழைக்கிறாங்க. விமன் டீச்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 46 மணி நேரங்கள் உழைக்கிறாங்களாம். பட் இதை வந்து நீங்கள் அடுத்த கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜெர்மனி கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸில் இருக்கிறவங்க 36 ஹவர்ஸ் தான் உழைக்கிறாங்க. ரஷ்யாவில் இருக்கவங்க 40 ஹவர்ஸ் தான் உழைக்கிறாங்க. ஓகே, இன்னொரு ஒரு சவாலும் இருக்குது. என்னென்னா, ஏன் இவங்க இவ்வளோ உழைக்கணும், ஏன் இவங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர், கூடுதல் ப்ரெஷர் என்ன அப்படின்னா, தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப் ஆர் ட்ரெடிஷ்னலி டாமினேட்டட் பை மென். அப்போ அவங்களுக்கு கூடுதலாக வந்து இந்த பேட்ரியார்கியல் ப்ரெஷர்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, there is a problem of insecurity for the women. எங்கே இந்த நம்மளால தான் வந்து செய்ய முடியலன்னு நம்மளை சொல்லிடுவாங்களோ, நீ ஒரு விமன் அதனால தான் உன்னால் இதை கரெக்டாக செய்ய முடியல, நான் கொடுக்குற வேலையை உன்னால் இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ட்டு அவங்க வேறு எதுவும் பேசாமல் அடிஷ்னல் ப்ரெஷர்ஸை வந்து ஏற்றுக்கிறாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் அவங்க உடஞ்சி போயிடுறாங்க. இதை வந்து சயின்டிஃபிக்காக, அதாவது வந்து இதுவாகவும் பேக் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், only 8.5% of Indian workforce in professional scientific and technical jobs are women. 8.5% தான் இருக்காங்க. Only 20% of Indian workforce in information and communication job are women. ஸோ இதுதான் ஒரு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சரி இப்படிலாம் உழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க, அப்போயாச்சும் அவங்களுக்கு நிம்மதி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஓகேங்களா, இப்போ என்ன ஃபேமிலிஸ் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, சரி விமன்ஸ் வந்து வேலைக்கு போட்டோம் அப்படிங்கிறதுல ஒரு அக்செப்டன்ஸ் வந்துடுச்சு. ஆனால் இன்னும் என்ன வரலை அப்படின்னா, த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அண்டு வாட் டு சே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் இன் டொமஸ்டிக் லேபர், அது இன்னும் வரல. மென்னும் உமனும் வந்து ஈக்குவலாக வந்து வேலை செய்ய விரும்பலை. ஓகேங்களா, அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இங்கே கருதப்படுது. விமன் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க்கிங் விமன் போகிறாங்க, போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்களாம். அப்போது இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அது இல்லாமல் இங்கே வீட்டுக்கு வந்து ஒரு 5.5 மணி நேரம் ஒர்க்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் தான் கிடைக்குது தூங்குறதுக்கு அப்படின்னா 7லிருந்து 10 மணி நேரங்கள் தான் கிடைக்குது. இதில் தான் அவங்க தூங்கணும், ரெஃப்ரெஷிங் பண்ணணும், சாப்பிடணும், எல்லா விஷயமும் பண்ணணும். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதை எது வந்து ஆக்சலரேட் பண்ணி விடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் விச் ஆக்சலரேட்டிங் திஸ் ப்ராப்ளம். அப்போ மேரேஜ் ஆகிட்டதுக்கப்புறம் மென் ஆர் டூயிங் லெஸ் அமௌண்ட் ஆஃப் டொமஸ்டிக் லேபர் தேன் விமன். ஓகே, இன் ஜென்ரலாகவே நான் மேரிடு மென் வந்து கம்மியாக தான் ஒர்க் பண்ணுறான் டொமஸ்டிக்கில், அதை விட மேரேஜ் ஆயிடுச்சுன்னா சுத்தம் அப்படின்றாங்க இதில். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 16% ஆஃப் லேண்ட் reclaimed அண்டர் த ஸ்வச் பாரத்
டு ரிட் அர்பன் ஏரியாஸ் ஆஃப் லெகசி வேஸ்ட். லெகசி வேஸ்ட்னா என்னென்னா ஒரு குப்பை மடு மாதிரி ஒரு மரம் இது மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கும் பார்த்தீங்களா, ஒரு சிட்டி அவுட்டருக்கு போனீங்க அப்படின்னா அதுதான் வந்து லெகசி வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லெகசி அப்படிங்கிறது காலங்காலமாக பாரம்பரியமாக அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருஷமாக கொட்டி கிடக்கிற வேஸ்ட்டு லெகசி வேஸ்ட்டாக மாறிடும். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வச் பாரத் 2.0ல் இந்த மாதிரியான லெகசி வேஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டம்ப் சைட்ஸ்லாம் முதல்ல வந்து கிளியர் பண்ணணும், ரெக்ளைம் பண்ணணும், ரெமிடியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அது மாதிரி ரெமிடியேட் பண்ணதில் கிட்டத்தட்ட வந்து 16% தான் இது வரைக்கும் ரெமிடியேட் பண்ணியிருக்காங்களாம். அவுட் ஆஃப் 2424 டம்ப் சைட்ஸ் தே ஹவ் செலக்டட், only 470 dump sites they have cleared. ஓகே, ஸோ இந்த ஸ்வச் பாரத் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா October 2, 2014 வந்து லான்ச் பண்ணாங்க ஸ்வச் பாரத் 1 வெர்ஷன் 1. அதுக்கப்புறம் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபேஸ் வந்து 2021 லான்ச் பண்ணாங்க. இது அடுத்த 5 வருஷம் 2026 வரைக்கும் இப்போது இருக்க போகுது. இதில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பேஜ் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் ஆக்கணும், சிட்டிஸ் எல்லாம் கார்பேஜ் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் ஆக்கணும். அப்போ ஸ்வச் பாரத் 1ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ளீன் சிட்டிஸாக மாற்றணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ சிட்டிஸாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க. ஓகே, ஸோ இதில் யார் வந்து ரொம்ப நல்லா செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏரியா வைஸ் ரெக்ளமேஷன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு. ஓகேங்களா, சைட்ஸ் வைஸ் ரெக்ளமேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட் வந்து குஜராத். இவங்க 2 பேர் தான் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுக்காக மட்டும் இதை எடுத்துகிட்டு வந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா the concept which is called as petro states. ஓகேங்களா, இந்த பெட்ரோ ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் த கவர்மெண்ட் விச் இஸ் ஃபார்ம்டு ஆர் இட் இஸ் ரன் பை த ஒன்லி சிங்கிள் நேச்சுரல் ரிசோர்ஸ் விச் இஸ் பெட்ரோலியம். பெட்ரோலியமை பேஸ் பண்ணி மட்டும் உங்களோட எக்கனாமி இருக்குது அப்படின்னா தட் எக்கனாமி இஸ் கால்ட் அஸ் பெட்ரோ ஸ்டேட்ஸ். ஓகே, இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ஆயில் எக்ஸ்போர்ட், சோன்லி பேஸ்ட் ஆன் ஆயில் எக்ஸ்போர்ட். வீக் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். பவர்ஸ் வில் பி கான்சென்ட்ரேட் ஆன் ஃபியூ எலைட்ஸ், பிஸ்னஸ் எலைட்ஸ் வந்து பவர்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கும். ஸோ தே ஆர் வல்னரபிள் டு த எக்ஸ்போர்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். இப்போ ஏதாவது ஒரு வார் வருது, ஏதோ ஒரு இது வருது, ஆயிலோட ப்ரைஸ் குறையுது அப்படின்னா இவங்களோட எக்கனாமி சுத்தமாக அடி வாங்கிடும். இந்த மாதிரி அடி வாங்கினது தான் வெனிசுலா எக்கனாமி. ஓகே, அண்ட் தே ஆர் வல்னரபிள் டு த கண்டிஷன் கால்ட் அஸ் டச் டிசீஸ். இதுவும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டச் டிசீஸ்னால் என்னது, சடனாக வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து கிடச்சிரும். அப்போ கிடைக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை பேஸ் பண்ணியே உங்களுடைய ப்ரொடக்ஷன்லேருந்து கெப்பாசிட்டிலேருந்து எல்லாத்தையும் மாற்றுவீங்க. ஸோ மற்ற இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ கான்சன்ட்ரேஷன் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக வந்து யூ வில் பி டிபெண்ட் ஆன் ஒன் பர்டிகுலர் ரிசோர்ஸ். ஸோ அந்த ரிசோர்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு டைவர்சிஃபைடாக இல்லாதனால வேலை வாய்ப்பு கம்மியாயிடும் மற்ற இடத்துலலாம். So there is a problem with respect to it. And then லெபனான் வந்து அட்வைஸ்டு, லெபனானில் வந்து இப்போ ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் இப்போ அவங்களோட லெபனானோட தலைவரே வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் இஸ்ரேல் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. we have to wait and see. ஸோ பைரூட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய தாக்குதல் நடந்துட்டதால் அங்கே இருக்கக்கூடிய இப்போ ஒரு 3000 இந்தியன் நேஷ்னல்ஸ் வந்து அங்கே இருக்காங்களாம் லெபனானில். அவங்க எல்லாரையுமே வந்து எவாக்குவேட் பண்ணி சீக்கிரமாக வந்து வெளில வாங்க அப்படின்னு வந்து இந்தியா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து லெபனானில் 2006 ஒரு வாட்டி நடந்தப்போ இந்தியன் நேஷ்னல்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா 4 கப்பலில் ஆப்ரேஷன் சுக்கூன் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதையும் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆப்ரேஷன் சுக்கூன். ஓகே, இதே மாதிரியே வந்து லிபியாவில் ஒரு வாட்டி பண்ணாங்க. லிபியாவில் 2011 கடாஃபியோட எதிர்த்து வந்து சிவில் வார் நடந்தப்பையும் அப்பையும் வந்து இந்தியன் நேஷனல்ஸை அங்கேருந்து வந்து எவாக்குவேட் பண்ணாங்க லிபியாவில். அந்த ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சேஃப் ஹோம் கமிங். ஓகேங்களா, ஆப்ரேஷன் சேஃப் ஹோம் கமிங், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஃபிலிம்ஸுக்கு யூஸ் ஆகும். இப்போ அதே மாதிரியே ஒரு ஆப்ரேஷன் சுக்கூன் மாதிரியே இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லார்ஜஸ்ட் சிட்டிஸ் லைக் சஃபெடு, ஐஃபா இது எல்லாமே இஸ்ரேலி சிட்டிஸ் பிளேசஸ் இன் நியூஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குறித்து வச்சுக்கோங்க. டெல் அவீவ் தான் வந்து அவங்களுடைய கேபிட்டல், இஸ்ரேலோட கேபிட்டல். பைரூட் தான்
லெபனானோட கேபிட்டல். இது ரெண்டுத்தையும் அதே மாதிரியே குறித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து SCO ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுடைய இப்போ மீட்டிங் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடக்க போகுது. பாகிஸ்தான் ஃபார்மலி இந்தியாவை இன்வைட் பண்ணிடுச்சு. இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are contemplating to what to say to visit through foreign minister. ஓகேங்களா, பிஎம்ஏ போகணுன்னு அவங்க வந்து நினைக்கல, ஃபாரின் மினிஸ்டர் போனால் போதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து போகணும். ஏன்னா இங்கே நடந்தப்பையும் அவங்க ஃபாரின் மினிஸ்டர், அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் தென் ஃபாரின் மினிஸ்டர் பூட்டோ அவர் தான் அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் நம்மளும் அனுப்ப போகிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, அப்படி தான் நம்ம கண்டெம்ப்ளேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தேர் இஸ் அ ரோபோட்டிக் மியூல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இட் இஸ் அ ஹைப்ரிட் பிட்வீன் த டாங்கி அண்ட் ஹார்ஸ், அதுதான் மியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ரோபோட்டிக்கில் வந்து நம்ம வந்து மியூல்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மியூல்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இட் இஸ் டியூரபிலிட்டி டு ஹாவ் ஹை எண்டூரன்ஸ் அண்ட் அஜைல் இந்த மவுண்டனன்ஸ் எக்கோசிஸ்டம். மவுண்டன் எக்கோசிஸ்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிடுவோம். நம்ம எங்கேயுமே மூவ் பண்ண முடியாத மேனுவர் பண்ண முடியாத இதுவெல்லாம் கூட இங்கே இந்த மியூல்ஸ் வச்சு நம்மளால் வந்து மேனுவர் பண்ண முடியும். ஓகே, சைனீஸ் பார்டர், அந்த சைனீஸ் பார்டர் லடாக் இந்த மாதிரியான ஏரியாலாம் யூ கேன் ஃபிட் இட். ஓகே, ஸோ இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இட் இஸ் அ ஆல் வெதர். இதோடைய இது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆல் வெதர் கிரவுண்டு ரோபோட். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டக் ஆயிருக்கா? இப்போ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், now visible. ஓகே, குட். ஸோ இப்போ சயின்ஸ் அண்ட் டெக் கேட்டிருக்கீங்க. நான் அதையும் தான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ டிஃபென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். ஓகே, ஸோ சயின்ஸும் நம்ம சொல்லுவோம். இப்போ ராக்கெட் ஏதாவது லான்ச் பண்ணுறாங்க, மிசைல் ஏதாவது விடுறாங்க அப்படின்னா அதோட ப்ரொசீஜரும் நம்ம சொல்லுவோம். டோன்ட் வெரி அபவுட் இட். ஓகே, ஸோ இதோடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் வாக் அப் டு 3 years. ஓகே, அண்ட் இட் கேன் ஏபிள் டு கவுண்டர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அப்டக்கிள்ஸ், கோ இன்சைட் வாட்டருக்குள்ளே அதால் போக முடியும். அதுக்கப்புறம் இட் கேன் ஆல்சோ ரெகக்னைஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் தே ஆர் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ். இன்ஃப்ராரெட் இருக்கிறதுனால இட் கேன் ரெகக்னைஸ் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இன்ஃப்ராரெட் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இட் கேன் கிளைம் ஸ்டேர்ஸ், ஸ்டீப் ஹில்ஸில் கிளைம் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரீம் வெதரில் இருக்க முடியும். ரேஞ்சிங் ஃப்ரம் -40 டு பார்த்தீங்க அப்படின்னா டில் 55 degree Celsius. ராஜஸ்தான்லேயும் இருக்க முடியும், அதே மாதிரி சியாச்சின்லேயும் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தே ஆர் ஆல்சோ ட்ரையிங் டு ஹாவ் ஹை ஆல்டிடியூட் ஹேபிடேட் டென்ட்டும் வந்து போடுற மாதிரி வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, then again another important science and technology news is with respect to first batch of Apache helicopters. Boeing கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஓகேங்களா, 6 ஹெலிகாப்டர்ஸ் வாங்குறது தான் பேச்சு. அதில் 3 ஹெலிகாப்டர்ஸ் இப்போ வரப்போகுது, டிஸ்பேச் ஆக போகுது. போயிங் யூஎஸ் கிட்ட இருந்து வாங்க போகிறாங்க அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ். இதை எங்கே வந்து டிப்ளாய் பண்ண போகிறாங்கன்னா லடாக்கில் டிப்ளாய் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் லடாக்கோட ஸ்டாண்ட் ஆஃபு, அதுலேருந்து நிறைய இந்த மியூல்ஸு, அதுக்கப்புறம் வந்து இது அப்பாச்சி ஹெலிகாப்டர் டிப்ளாய் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நியூஸாக வந்துட்டுருக்கு பாருங்கள். ஓகேங்களா, அதோடைய ஆக்ஷன், அதுக்கப்புறம் அதுக்கான ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம். ஓகே, இது தெரியுதா, இந்த ஃப்ளோ உங்களுக்கு புரியுதா, இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். தட்ஸ் ஆல். இதை கனெக்ட் பண்ணிக்க முடியுதா, அவ்வளோதான், போதும். Next, there is another important thing which is a light compact helicopter which has been indigenously developed manufactured by Hindustan Aeronautics Limited. Okay, sorry,
இந்த அப்பாச்சீஸ் ஆர் கோயிங் டு பி டிஸ்பேச்ட் இன் டிசர்ட்ஸ். இந்த லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸ் தான் லடாக்கில் பண்ண போகிறாங்க. ஓகே, மாற்றிக்கோங்க, எழுதியிருந்தால் மாற்றிக்கோங்க கொஞ்சம். ஸோ இந்த அப்பாச்சீஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பீன் மேனுஃபேக்சர்டு பை யூஎஸ். ஓகேங்களா, யூஎஸ் போயிங்கோடைய அந்த கம்பெனிக்கிட்டேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் யூஎஸ் இஸ் கோயிங் டு ட்ரெயின் த ஆர்மி ஏவியேஷன் ரைஸ்டு பை 451 ஏவியேஷன் ஸ்குவாட்ரன். ஜோத்பூர் ஸ்குவாட்ரானை ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஒரு 6 பேரை வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வக்ஃப் பில்லு வந்துக்கிட்டே இருக்குல்ல, அந்த செலக்ட் கமிட்டி கிட்ட இருந்துச்சுல, அவங்க நிறைய பேர் வந்து இது கூப்பிட்டு பேசியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க. அவங்க வந்து டுவாலிட்டி ஆஃப் த ஓனர்ஷிப் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ப்ராப்ளமாக சொன்னாங்க. இப்போ அடுத்து வந்து சுஃபி, ஆல் இண்டியா சுஃபி சஜ்தா நஷீன் கவுன்சில், அவங்கள வந்து கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 600 தர்காஸ் இருக்குங்க வாக்ஃப் இதில். ஸோ இதை வந்து எங்களுக்கு தனியாக பிரித்து கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா தர்காஸ் வேறு, வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வேறு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த தர்காஸ் வில் பி ஆர் செப்பரேட் அண்ட் இண்டிபெண்ட். தே ஆர் ரன் பை த வாட் டு சே தேர் டிசெண்டன்ட். அந்த டிசெண்டன்ஸ்க்கு பேர் வந்து ஹெரிடிட்ரியாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து சஜ்தா நசீம்னே அவங்க சொல்கிறாங்க. சிங்கிள் ஃபேமிலி தான் ஹெட் பண்ணுவாங்க. இதுக்கும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கும் டிஃப்ரென்ஸு, அதனால் இதை பிரித்து கொடுங்க. இது வரைக்கும் 600 தர்காவில் ஒரே ஒரு தர்கா, அஜ்மீர் தர்கா மட்டும்தான் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கு வெளியே இருக்குது. மற்ற எல்லாமே உள்ளே தான் இருக்குது. அஜ்மீர் தர்கா வந்து யார் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மேனேஜ்டு பை த ஆக்ட் விச் இஸ் கால்ட் அஸ் தர்கா குவாஜா சாஹிப் ஆக்ட். குவாஜா சாஹிப் ஆக்ட் 1955. ஓகேங்களா, ஸோ அப்படின்னு அவங்க வந்து ஒரு கருத்தை வந்து செலக்ட் கமிட்டி கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாக் செயின் smart materials among the innovative projects muted by PM solar scheme. See, there is a solar scheme, PM Suryagar Mufti Bijli Yojana அப்படின்னு வந்து ஒரு யோஜனா இருக்குங்க. ஓகே, இதில் ஒரு காம்பனண்ட் இருக்குது. இட் இஸ் அண்டர் த ரெனியூபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி. இதில் இனோவேட்டிவ் ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அதில் 500 கோடி வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ என்ன ஒன்றாலும் நீங்கள் இனோவேட்டிவ் ப்ராஜெக்டாக நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் சப்சிடி வாங்கிக்கலாம். அப்போ என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் இருக்கலாம்? பிளாக் செயினை நீங்கள் யூஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து ஸ்மார்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணி கிரிட்டை வந்து தயாரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டோரேஜ் டிவைசஸ் வச்சு நீங்கள் வந்து கிரிட்டை தயாரிக்கிறீங்க, இல்லை வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை இது பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட் மைண்டில் இருக்குது அப்படின்னா யூ கேன் ப்ரப்போஸ் திஸ் ப்ராஜெக்ட். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை நீங்கள் இது பண்ணுறதுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் வந்து 18 months. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து குட் பி கேப்ட் அட் 60% ஆஃப் த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட். 60%. அப்படி இல்லைனா மேக்ஸிமமாக அவங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 crores. இது ரெண்டுத்தில் எது கம்மியோ அதை கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் 1 கோடி அப்படின்னா 60% ஆஃப் தட் 1 crore இஸ் 60 lakhs கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 100 கோடின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதோட 60% வந்து 60 crores, அவ்வளோ கொடுக்க முடியாது. இப்போ மேக்ஸிமம் கேப்பே எவ்வளோ 30 crores கொடுப்பாங்க சப்சிடியாக. ஓகே, ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், 18 monthsக்குள்ளே முடிக்கணும். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பாடி யார் அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் சோலார் எனர்ஜி, அவங்க தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி, இல்லைனா வந்து நோடல் ஏஜென்சி. ஓகேங்களா, இவங்களுக்கு இன்னொரு ஸ்கீமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீம்ஸ் வில் ப்ரொவைட் சப்சிடைஸ்டு ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன் மேக்ஸிமம் ஆஃப் 78,000 சப்சிடி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 78,000 சப்சிடி பர் ஹவுஸ் ஹோல்டு கொடுக்குறாங்க ரூஃப் டாப் சோலார் இது பண்ணுறதுக்கு. Then there is a center is likely to increase the percentage of ethanol blending. இப்போ 20% percentage நம்ம வச்சுருக்கோம். டார்கெட் வந்து 20% within 2025. அதை இப்போ அடுத்து வந்து we are going to achieve this also, this target. இப்போ 25% ஏற்றலாமான்னு வந்து they are thinking. அப்போ எத்தனால் பிளெண்டிங்னால என்ன சார் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து எமிஷன் கம்மியாகும் சார். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் பிளெண்டிங் ஆஃப் பெட்ரோல், எத்தனால் வித் பெட்ரோல், reduced emission of greenhouse gas, not elimination. இந்த வார்த்தையை கேட்பான் UPSC. It is eliminated, greenhouse gas is eliminated அப்படின்னு போடுவாங்க because of ethanol blending. தப்பு, the statement is wrong.
because it is reduced, emission is reduced, not eliminated. ஓகேங்களா. greater investment opportunity, வேலை வாய்ப்பு பெருகும், இதெல்லாம் நடக்கும். செகண்ட். ஓகேங்களா. தேர்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் எத்தனால் அந்த பிளெண்டிங்னால நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறையும். ஓகேங்களா. பெட்ரோல் இறக்குமதி பண்ணுற அந்த அமௌண்ட் வந்து நமக்கு குறையும். ஸோ இதெல்லாம் வந்து இது பெனிஃபிட்ஸ். ஓகே. ஸோ அவர் கவர்மெண்ட் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்னதத்தாஸ் நம்மளோட கிரெயின் ப்ரொவைடர்ஸ் வில் ஆல்சோ பி நவ் அவர் உஜ்ரதத்தாஸ், அதாவது வந்து எனர்ஜி ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் உங்களோட கன்க்ளூஷன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வார்த்தையெல்லாம். நெக்ஸ்ட், இந்தியா வந்து ஹஸ் பீன் எலெக்டட் டு குளோப் இ ஸ்டேரிங் கமிட்டி. குளோப் இ ஸ்டேரிங் கமிட்டி, அந்த ஸ்டேரிங் கமிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பிளே ஆக்டிவ் ரோல் இன் இந்த கரப்ஷன் கேசஸில், குளோபலில் கரப்ஷன் கேசஸ் கவர்னன்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணுறதுக்காக இந்த குளோபி கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. அதில் இந்தியாவும் ஒரு மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த குளோபி அப்படிங்கிறது குளோபல் ஆப்ரேஷனல் நெட்வொர்க் ஃபார் ஆன்டி கரப்ஷன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ். இட் வாஸ் அண்டர் த இட் இஸ் அ இனிஷியேட்டிவ் ஆஃப் G20. இதுதான் கேட்பாங்க. இந்த குளோபி இஸ் அ இனிஷியேட்டிவ் ஆஃப் வாட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் பெருசாக இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்க மாட்டீங்க. அதனால் இவ்வளோ தான் கேட்பாங்க. அப்போ இந்தியா வந்து இப்போ ஸ்டேரிங் கமிட்டியில் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோடைய எக்ஸ்பேன்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து லோக்கல் பாடிஸ், சென்னை மெட்ரோபாலிட்டன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கோயிங் டு பிளானிங் டு லான்ச் அ டிரைவ் டு ரிமூவ் த இன்வேசிவ் ஸ்பீசிஸ் ப்ரொஃபோசிஸ் ஜூலிஃபெரா. ஓகேங்களா. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத நினச்சிருக்காங்க. இந்த ப்ரொஃபோசிஸ் ஜூலிஃபெரானா என்னன்னு 2021 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. why is the plant called as Prophosis julifera often mentioned in news? It tend to reduce the 2018 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். It tends to reduce the biodiversity in the area because it is an invasive species. So B is the answer, that's all. Okay. பாருங்க, அப்பயும் நியூஸில் இருந்திருக்கு, இப்போ வரைக்கும் நியூஸில் இருக்குது பாருங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் டீம் ஹாஸ் மேட் ஹிஸ்ட்ரி இன் செஸ் ஒலிம்பியாடு. செஸ் ஒலிம்பியாடு வந்து 44th ஒலிம்பியாடு எங்கே நடந்துச்சு? சென்னையில் நடந்துச்சு. 45th இப்போ எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கேரியில் கேபிட்டல் பல்கேரியாவில் நடந்திருக்கு. ஓகேங்களா. இதோட சிக்னிஃபிகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் உமன் அண்ட் மென் டீம் ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோல்டு வாங்கியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இடம். திஸ் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் ஃபிட் பிகாஸ் இது வரைக்கும் வேர்ல்டுலேயே 2 வாட்டி தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. 2 கண்ட்ரீஸ் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பண்ணது யாருன்னா சோவியத் யூனியன், செகண்ட் 2018 சைனா பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ 3rd country டு டூ திஸ் ஃபீட் வேர் இன் சிங்கிள் ஒலிம்பியாட் 2 sections மேல் அண்ட் ஃபீமேல் ஆஸ் ஒன் த ஃபஸ்ட் பிளேஸ். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீட் இது. ஓகே, அப்போ ஒலிம்பியாடில் மென் செக்ஷன்ஸில் செகண்ட் வந்தவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ், உமன் செக்ஷனில் செகண்ட் வந்தவங்க கசகஸ்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மெட்ராஸ் மகாஜன சபா பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த மகாஜன் சபா வந்து ஃபர்ஸ்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் May 16th 1884. ஓகேங்களா. May 16th 1884 வந்து இந்த மகாஜன சபா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டட் பை எம் வீரராகவாச்சாரி, ஆனந்த் சார்லு, ரங்கையா நாயுடு, அப்புறம் ராமசுவாமி முதலியார் அண்ட் சுப்பிரமணிய ஐயர். இவங்களோட பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் 1884. அதனால் இட் இஸ் அ காங்கிரஸ் பாடி. இதெல்லாம் 1884 இது பண்ணதுனால இட் இஸ் அ ப்ரீ காங்கிரஸ் பாடிஸ், ரீஜனல் பாடிஸ், ஆல் இண்டியா பாடி கிடையாது. பேரே மெட்ராஸ் மகாஜன சபா. அதோட ஃபவுண்டர்ஸ் யார்? இவங்க தான் அதோட ஃபவுண்டர்ஸு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரங்கையா நாயுடு தான் வந்து கிட்டத்தட்ட இவர் இறக்குற வரைக்கும் இவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஆனந்த் சார்லு வந்து செக்ரட்டரியாக இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு வாய்ஸ் த பப்ளிக் ஒப்பீனியன் டு த கொலோனியல் ரூலர்ஸ். பப்ளிக்கோட ஒப்பீனியனை வந்து கொலோனியல் ரூலர்ஸ் கிட்ட ஒப்பீனியனை கொடுக்கணும், ரிஃபார்ம்ஸை சஜஸ்ட் பண்ணணும், அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸை நேஷ்னல் இஷ்யூவாக மாற்றணும். இதுதான் இவங்களோட எய்ம்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து யுனெஸ்கோ டீம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெஞ்சி ஃபோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து விசிட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஜெஞ்சி ஃபோர்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த மராத்தாவுடைய அந்த ஃபோர்ட்ஸாகவும் இருந்துச்சு. அப்போது 12 ஃபோர்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மராத்தா ஃபோர்ட்ஸை மராத்தா
லேண்ட்ஸ்கேப்ஸ் மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்படின்ட்டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதில் 11 மராத்தா லேண்ட்ஸ்கேப் வந்து மகாராஷ்டிராலேயே இருக்குது, ஒன்று மட்டும் ஜெஞ்சி ஃபோர்ட் விச் இஸ் இன் தமிழ்நாடு. இதை இன்ஸ்பெக்ட் பண்ணணுன்ட்டு அந்த யுனெஸ்கோ அந்த கமிட்டி செலக்ட் கமிட்டி வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இதோட ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நோன் ஆஸ் ட்ராய் ஆஃப் ஈஸ்ட், ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட். ஏன்னா இதையும் வந்து தகர்க்கவே முடியாது அப்படிங்கிறதுனால ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. இதை இட் இஸ் லொக்கேட்டட் அட் த டாப்ஸ் ஆஃப் ராஜகிரி, ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திரகிரி, இந்த மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த நடுவில் இருக்குது. ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து கிரியேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பில்டு பண்ணது ஆனந்த கோன். ஓகேங்களா? கோனார் டைனாசிட்டி, கோனார் டைனாசிட்டியில் இருக்கக்கூடிய அந்த மன்னர் தான் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காரு இன் 1200 CE, 1200ல். இது அதுக்கப்புறம் பல பேரோட கை மாறி இருக்கு. ஓகேங்களா? விஜயநகர் நாயக்காஸ் வச்சுருந்துருக்காங்க, மராத்தாஸ் வச்சுருந்துருக்காங்க, மொகல்ஸ் வச்சுருந்துருக்காங்க. மராத்தாஸ் கிட்ட தான் மொகல்ஸ் வாங்குவாங்க. லாஸ்ட்டாக வந்து மராத்தாஸ் கிட்ட வந்ததுக்கப்புறமா தான் அதோட சிக்னிஃபிகன்ஸ் இம்பார்ட்டண்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நம்ம மாடர்ன் இந்தியாவில் படிப்போம். சிவாஜி வந்து 1677ல் வந்து இந்த ஃபோர்ட்டை வந்து கைப்பற்றுவார். 1674ல் வந்து அவர் வந்து மன்னனாக மாறுவார். 77ல் இந்த ஃபோர்ட்டை வந்து கைப்பற்றுறாரு. கைப்பற்றினதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய ரெண்டாவது பையன் ராஜாராம் அவர் வந்து இந்த ஃபோர்ட்டில் தான் அவுரங்கசீப்பு கூட போர் பண்ணும்போது இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே தான் வந்து அவர் வந்து சேஃபாக இருப்பார். அப்புறம் 1698ல் அவுரங்கசீப் இந்த ஃபோர்ட்டை பிடிப்பார். அதனால தான் அவங்ககிட்டேருந்து மராத்தாஸ் கிட்டேருந்து முகல்ஸுக்கு போகும் 1698ல். ஓகேங்களா? 98ல் போனாலுமே அந்த ராஜாராம் வந்து அதுக்கப்புறமா வந்து எஸ்கேப் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவருடைய உடல்நல குறைவால் அவர் வந்து இறந்து போயிடுவார். அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய மனைவி தாராபாய் வந்து அவருடைய சார்பாக அவருடைய பையன் சிவாஜி 2 அப்படின்னு பேர் வச்சு சத்தாராவில் வந்து கோலாப்பூரில் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க முகல்ஸை. அது தனி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கும். ஸோ ராஜாராமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கோட்டை. கடைசி டைமில் தான் வந்து அவுரங்கசீப்பாலேயே பெனிட்ரேட் பண்ண முடியுது. அதனால தான் இது இன்ப்ரெக்னபிள் ஃபோர்ட்டாக வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இப்போ கர்நாடிக் நவாப்ஸ் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் நவாப்ஸ் கிட்ட இருந்து ஃப்ரெஞ்சு கிட்ட மாறி, ஃப்ரெஞ்சு கிட்ட இருந்து இங்கிலீஷ் கிட்ட மாறி இருக்கும் இந்த செஞ்சி ஃபோர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்பீக்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அப்பாவு அவர் வந்து என்னன்னா 10th காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி அசோசியேஷன் அதில் வந்து சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. கவர்னர்ஸோடைய எக்ஸசிவ் பவரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து கவர்னர்ஸ் பில்லை வந்து முடிவெடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை வந்து நம்ம வந்து குறிக்கணும். அதுக்கப்புறம் கவர்னர்ஸ் அவங்களுடைய அதிகாரத்தை வந்து எல்லையை மீறாமல் வந்து நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து 10th காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி செஷன்ஸில் வந்து ஸ்பீக்கர் வந்து பேசியிருக்காரு. நம்மளுடைய அப்பாவும் ஸ்பீக்கர் வந்து பேசியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அசாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016லேருந்து இட் ஹாஸ் த போர்ச்சிங் ஆஃப் த ரைனோஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு டியூரிங் த செலிப்ரேஷன் ஆஃப் வேர்ல்டு ரைனோ டே செப்டம்பர் 22 குறிச்சிக்கோங்க. செப்டம்பர் 22 இஸ் த வேர்ல்டு ரைனோ டே. அதில் வந்து ஹேமந்த் பிஸ்வா சர்மா அசாமுடைய அந்த சிஎம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரைனோஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோடைய ஹவு இட் இஸ் ஃபேஸிங் த எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த போச்சிங், அதோடைய கொம்புகளுக்காக அது வேட்டையாடப்படுது. அதனால தான் அது பெரிய ப்ராப்ளம்ஸாக இருக்குது. அது இல்லாமல் தெர் இஸ் அ ஹேபிடேட் லாஸ். இது ரெண்டும் தான் அதோடைய பெரிய ப்ராப்ளம். அதுக்கான பெரிய ப்ராப்ளம்ஸாக இதுதான் கருதப்படுது. ஓகேங்களா? அண்ட் தென் மெகா ஹெர்பிவோரஸாக இது கருதப்படுது. எப்படி யானைகளோ அதே மாதிரி தான் ரைனோஸும். அது இட் கேன் கிரியேட் சம் லேண்ட்ஸ்கேப்ஸ், அதான் மெகா ஹெர்பிவோரஸ். ஓகேங்களா? அது சீட்ஸை பரப்பும். அதுக்கப்புறம் வந்து ஷ்ரப்ஸை வந்து அது சாப்பிட்றதுனால இந்த சவானாஸ், அதாவது கிராஸ்லேண்ட்ஸாகவே இருக்கும், ட்ரீஸாக மாறாது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இதுவும் கட்டுப்படுத்துது. அதனால தான் மெகா ஹெர்பிவோரஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து விவாத் சே விஸ்வாஸ் 2.0 அப்படின்னு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஸ்கீம். இது இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த விவாத் சே விஸ்வாஸ் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இது பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் டிஸ்பியூட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணி யூ கேன் கிளியர் இட்.
ஓகே, அதை எதுக்குள்ளே என்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 31st 2024 என்ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கன்செஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு, அதனால் இது நியூஸில் இருந்துச்சு. ஸோ விவாத் சே விஸ்வாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்கம் டேக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. நெக்ஸ்ட் வந்து இஸ்ரோவோட சேர்மன் சோம்நாத் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, he has said about some important projects. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஒரு வாட்டி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இப்போ இஸ்ரோவில் இருக்குங்கிறத ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ககன்யான் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டிங் ஹியூமன் மிஷன், ஸ்பேஸ் மிஷன் டு ஸ்பேஸ். ஓகேங்களா, ககன்யான் ப்ராஜெக்ட் அதை என்ன பண்ணுறாங்க, 400 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க போக போகிறாங்க. ஒரு 3 நாள் இருக்க போகிறாங்க ககன்யான் மிஷன். திருப்பி சேஃபாக வந்து லேண்ட் ஆக போகிறாங்க இந்தியாவில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சந்திராயன் 4. சந்திராயன் 4 எதுக்காக, டு ரிட்ரீவ் த சாம்பிள்ஸ் ஆஃப் மூன். ஓகேங்களா, சந்திராயன் 4. அதே மாதிரி மாஸ் ஆர்பிட்டர் மிஷன் மாதிரியே வீனஸ் ஆர்பிட்டர் மிஷனும் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி மாதிரி வி ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் பிக் திங் லான்ச் வெஹிக்கிள் விச் இஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள். இது பேர் வந்து என்ஜிஎல்வி, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள். இதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், டன்னேஜ் ஆஃப் த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து we are also going to build our first unit of பாரத்ய அந்தரிக்ஷிக் ஸ்டேஷன். அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய நம்மளோட வடிவம் இது. ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ். ஸோ நம்ம வந்து ஸ்பேஸில் அதே மாதிரி ஒரு ஸ்டேஷன் கட்டலான்னு இருக்கும், அதுதான் வந்து பாரதிய அந்தரிக்ஷிக் ஸ்டேஷன். ஓகே, இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் போயிட்டுருக்கக்கூடிய சில விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து ஐசிஜிஏ, அதாவது இந்தியன் கேன்சர் ஜீனோம் அட்லஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they have launched a portal. இந்த போர்ட்டலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு போர்ட்டலை தயார் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த டிஜிசிஏ அப்படிங்கிறது யூஎஸ் பேஸ்டு கேன்சர் ஜீனோம் அட்லஸ், அதுதான் டிஜிசிஏ. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இதை பண்ணுறாங்க. இந்த டிஜிசிஏ வாஸ் லான்ச் இன் 2006. ஸோ கிட்டத்தட்ட வந்து 20,000க்கும் மேற்பட்ட ப்ரைமரி இன்ஃபர்மேஷன் அபவுட் த கேன்சர்ஸ் வந்து இந்த டிஜிசிஏ ரெபாசிட்டரியில் இருக்கான். அதே மாதிரியே நம்மளும் வைக்க போகிறோம். இட் இஸ் ஆல்சோ லைக் டிஜிசிஏ, திஸ் இஸ் ஆல்சோ ஓப்பன் டு ஆல் ஃபார் ரிசர்ச்சர்ஸ். ஓகே, ஐசிஜிஏவும் ஓப்பன் டு ஆல் ரிசர்ச்சர்ஸ். அப்புறம் வேர்ல்டு ஆர்ட் டே செப்டம்பர் 29 வந்து கொண்டாடுறோம். வேர்ல்டு ஆர்ட் டே செப்டம்பர் 29. ஓகேங்களா, தீம் ஃபார் திஸ் இயர் வந்து வேர்ல்டு ஆர்ட் டே வந்து யூஸ் ஆர்ட் ஃபார் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த பைரூட், அப்புறமா வந்து ஐஃபா, இதை வந்து நான் வந்து மேப்பில் போடணுன்னு நினச்சேன். இது வந்து இஸ்ரேலுக்கு இந்த இதுக்கு மேலே இது டெல் அவிவ், இது ஐஃபா, இது வந்து பைரூட். ஓகேங்களா, பைரூட் இங்கே இருக்கும், பைரூட் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் ஆன் டு செக்யூர் ராம்சார் டேக் ஃபார் 2 more பேர்ட் சான்ச்சுரிஸ். ராமநாதபுரத்தில் இன்னொரு 2 more பேர்ட் சான்ச்சுரிஸ் இருக்குது. அதுலேயும் வந்து ராம்சார் சைட்டாக மாற்றணும்னு வந்து எஃபர்ட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலையே 18 ஹையஸ்ட்டு ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா இருக்குது. 18 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாட்டில். இந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்காங்க பார்த்தீங்களா, தே ஆர் எக்ஸ்ப்ளோரிங் த ஆப்பர்ச்சுனிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. இந்த இன்ஃபர்மேஷனில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடியில் வந்து குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ் போர்ட் வந்து கட்ட போகிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அக்னிகுல் காஸ்மோஸ், தே ஹாவ் ரீசென்ட்லி லான்ச்டு அக்னிபென் சேட்டலைட். ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ராக்கெட் பவர்டு பை ஃபுல்லி 3D பிரிண்டட் இன்ஜின். ஓகேங்களா, அந்த 3D பிரிண்டட் இன்ஜின் இதை பற்றி நம்ம வந்து ஜூலைலையோ அந்த லான்ச் அப்போவே வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கலாக வந்து 2-3 வாட்டி பேசியிருப்போம். அதை ஒரு வாட்டி டிஎன்டியில் போய் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த 2 விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு குளோபல் வார்மிங்கை பொறுத்த வரைக்கும் பாரிஸோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2% ஆஃப் த குளோபல் வார்மிங்காக குறைக்கணும், அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போது இண்டஸ்ட்ரியல் ஸ்டேஜில் நம்மளோட குளோபு வந்து எவ்வளோ வார்மாக இருந்திருக்கு பாருங்கள், 0.4 டிகிரி செல்சியஸ் தான். அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் த ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிட்டத்தட்ட வந்து 1.2 டிகிரி செல்சியஸ், அதுதான் 1.1 டிகிரி செல்சியஸ் வந்து இது அதிகமாகிடுச்சுன்றோம்.
அப்போ இன்னும் நம்மளால் எவ்வளோ போக முடியும், கிட்டத்தட்ட வந்து 1.2லேருந்து 2 வரைக்கும் போக முடியும். அதுக்கு மேலே யூ வில் ரீச் யுவர் டிப்பிங் பாயிண்ட். ஓகேங்களா. there is a concept called as climate boundaries. 9 climate boundaries இருக்குது. ஓகேங்களா. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அதால் தாங்க முடியும். அதுக்கு மேலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா the climate boundaries will கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா there is no point of return. ஓகேங்களா. நீங்கள் என்ன மிட்டிகேஷன் ஆக்டிவிட்டீஸோ அடாப்டேஷன் ஆக்டிவிட்டீஸோ பண்ணாலுமே யுவர் வாட் டு சே நம்மளோட அழிவு அப்படிங்கிறது இன்எவிட்டபிளாக மாறிடும் அப்படிங்கிறது தான். அப்போது கிளைமேட் பவுண்ட்ரிஸ் ப்ரீச் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணுங்கிறது தான் நம்மளுடைய இது. ஆனால் இருக்கிறதுல 9ல் 6 ஆல்ரெடி ப்ரீச் ஆகிடுச்சு, இன்னும் 3 தான் இருக்குது. ஓகே. ஸோ கிளைமேட் பவுண்ட்ரிஸ்ன்னு நெட்டில் அடித்து பாருங்கள், உங்களுக்கு சில கான்செப்ட்ஸ் வரும். ஓகேங்களா. மகாராஷ்டிரா இவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய பீஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஃபார் தேர் டூரிசம் பொட்டன்ஷியலுக்காக கொடுத்தாங்க. இந்த ஸ்டாச்சு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிமூர்த்தி ஸ்டாச்சு. இது எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் இன் எலிஃபெண்டா கேவ். ஓகேங்களா. இது யாருன்னா சதாசிவா. இவரோட இந்த ஸ்டாச்சு பேர் சதாசிவா. 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் சிவாவும் இருக்கும் இதில். ஏன்னா அதனால தான் திரிமூர்த்தி ஸ்டாச்சு. அது பேர் சிவா அஸ் அ டெஸ்ட்ராயர், சிவா அஸ் அ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. திரிமூர்த்தி ஸ்டாச்சு. இட் இஸ் அ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஓகேங்களா. 6th century ராக் கட் கேவில் இது இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பில்கோமோயா ரிவர். பில்கோமோயா ரிவர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் பாங்கியான் பார்டர்ஸ் ஆஃப் பராகுவே அண்ட் அர்ஜென்டினா. பிளேசஸ் இன் நியூஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பில்கோமோயா ரிவர். சார் இதெல்லாமா கேட்பாங்க அப்படின்னா சும்மா படித்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சால் எழுதுங்க, வந்தால் எழுதுங்க. ஓகே. இதெல்லாம் வந்து ஆனால் ரொம்ப மிஸ்லேனியஸான நியூஸஸ் தான். ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் களரிப்பயிட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆஃப் கேரளா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். களரிப்பயிட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆஃப் கேரளா. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மவுண்ட் பென்டலி. மவுண்ட் பென்டலி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து இதோட பிளான்ட் எல்லாமே வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டால் எரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இது நியூஸில் இருந்துச்சு. ஓகேங்களா. மவுண்ட் பென்டலி கிரீஸ். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் இவ்வளோ தான். எத்தனால்னால ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா. அதனால தான் வந்து 2nd ஜென்ரேஷன், 3rd ஜென்ரேஷன், 4th ஜென்ரேஷன் நம்ம போகிறோம். ஓகே. அதை பற்றியும் நான் டீட்டெயில்டாக வந்து வேறு ஒரு டிஎன்டியில் பேசியிருப்பேன். 1st ஜென்ரேஷன்னா என்ன, 2nd ஜென்ரேஷன் எத்தனால்னா என்ன. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் தான் எப்போயுமே ஃபுட்டுக்கும் ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஆகும். ஓகே. 1st ஜென்ரேஷன் அண்ட் 2nd ஜென்ரேஷன் மேக்ஸிமம். 3rd and 4th it will not have. நான் ட்ரை பண்ணுறேங்க. மெடிவல் இந்தியா எம்பையர்ஸ் நேம் கன்ஃபியூஷனுக்கு ஆர்டராக இருந்தால் ஏதாவது ஒரு ஸ்டோரி ஐ வில் ட்ரை. ஓகே. சான்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. கேட்கலாம்னு மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும், கேட்பாங்களான்னு நம்மளால் படிக்க முடியாது. ஓகே. டிஎன்ல 18 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. கரெக்டு தான். சைனிங்க்கும் ராட்டிஃபைங்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனிங்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கன்வென்ஷனில் அந்த லீடர் வந்து ஒத்துக்கிட்டு வந்துடுவார், சைன் போட்டு வந்துடுவார் ஃபஸ்ட்டு. இல்லைனா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு அதிகாரி, செக்ரட்டரியோ இல்லைனா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரோ சைன் போட்டுட்டு வந்துடுவாங்க. சைனிங். அது ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட், அந்த கன்வென்ஷனை இட் ஹேஸ் டு பி சப்மிட்டட் இந்த பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட் அதுக்கு வந்து ஒத்துசைவு கொடுக்கணும். அதாவது வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகணும். 50% அண்ட் மோர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். அதுதான் ராட்டிஃபையிங்னு அர்த்தம். ஓகேங்களா. சார் பிஎஸ்ஐஆருக்கு நோட்ஸ் எடுக்கிறேன் அண்டு எப்படி சைடில் ஃபிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு வந்து ஷெடியூலே கொடுத்துருக்கேங்க. எப்படி வந்து ஃபிலிம்ஸுக்கு என்னென்ன பார்க்கணும், மெயின்ஸுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு ஷெடியூல் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி வரைக்கும் நீங்கள் மெயின்ஸ் படிக்கலாம். மெயின்ஸில் ஆப்ஷனலுக்குன்னு ஒரு 2.5 மணி நேரம் ஒதுக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆன்சர் ரைட்டிங், அதுக்கப்புறம் மெயின்ஸு சம்மந்தப்பட்ட இந்த எத்திக்ஸு அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஒதுக்குங்க.
மற்ற டைம் இருக்குது பார்த்தீங்களா, மற்றது ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் இருக்குல்ல, அதில் நீங்கள் உங்களோட பிலிம்ஸை படிங்க. தட்ஸ் ஆல். ஓகே. எத்தனால் ப்ரொடியூசிங் ஜென்ரேஷனில் பயோ E3 பாலிசி பற்றி சொன்னீங்களே சார் ப்ரீவியஸ் கிளாஸில், இப்படி தான் மேட்ச் பண்ணி சூப்பர், இப்படி தான் படிக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் படிக்கணும். குட். அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே இன்டர்செக்ட் பண்ணி தான் படிக்கணும். ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, அதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான டைமென்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும். ஓகே, வெரி இன்ஃபர்மேட்டிவ், ஆல் செக்ஷன்ஸ் கவர்டு ஹோலிஸ்டிக்லி. தேங்க்யூங்க, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜாலியாக இருங்க. ஓகே, சூப்பர். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஓகே, ஜாலியாக இருங்க. ஆல் தி பெஸ்ட்.